Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் அதாவது நம்ம இன்றைக்கி வந்து டே 9ல் இருக்கோம். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம எதை ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 8ல் வந்து we have completed the semiconductors. ஸோ hope everyone knows this இல்லையா? ஸோ செமிகண்டக்டர்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வேவ் ஆப்டிக்ஸும் we have completed in the crash course. ஸோ அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். You will see the link for everyone. ஓகே, கிராஷ் கோர்ஸ் பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து அது பேர் என்ன, நீங்கள் வந்து மற்ற சாப்டர்ஸ்க்கும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அது நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா யூ வில் see that. ஓகே ரைட் பா, வெரி குட். ஸோ நிக்கில், ஐ எம் ஹேவிங் டவுட்ஸ். ஹாய் நிக்கில், சொல்லுங்கள் நிக்கில். எஸ், what is the doubt? Okay, very good. So நம்ம வந்து Nikhil, you can say a doubt. Yes, come on. ஓகே, ஃபிசிக்ஸில் 60 மார்க்ஸ் வாங்கணுன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுங்கள் சார். நிக்கில், டெஃபினட்டாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லலாம். நீங்கள் சிபிஎஸ்சியில் கேட்குறீங்களா? இன் சிபிஎஸ்சி யூ ஆர் ஆஸ்கிங்? I'm going to join NRI quota sir, NEET exam. Okay, 60 marks. சொல்லிடலாம்பா, கம்மிங் வீடியோஸில் ஐ வில் லெட் யூ நோ. நிக்கில், டோன்ட் வரி. இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் என்னென்ன, வெயிட்டேஜு, ஓகே, எவ்ரி திங் ஐ வில் சே. சரி, இப்போ நம்ம வந்து நிக்கில் அட் த சேம் டைம் நீங்கள் நம்ம கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் எனக்கு வந்து நோட்டிஃபை பண்ணுங்கள் லேட்டர் ஆன். ஓகே, டெஃபினட்டாக ஐ வில் போஸ்ட் இந்த கம்மிங் டேஸ். சரி, இப்போது நம்ம வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் போகலாம். ஓகே, ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பேஷன்ஸோடு அதில் என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, இந்த சாப்டரை படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் நீங்கள் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் போய் பார்த்தீங்கன்னா இட் வில் பி தேர். ஓகே, இட்ஸ் அ வெரி வெரி தேவைப்படக்கூடிய ஒரு சாப்டர். அது தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு இது வந்து உங்களுக்கு பெட்டராக புரியும். ஓகே, சரி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா அதோட இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்த்துட்டு அடுத்தடுத்து கான்செப்ட்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஒன் பை ஒன் லெட்ஸ் கோ. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான் பாருங்கள். ஆல்மோஸ்ட் எவ்ரி மாடர்ன் டிவைசஸ் ஆஸ் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அட் இட்ஸ் ஹார்ட். கரெக்டு தானே? எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்லேயும் ஒரு எந்த ஒரு மாடர்ன் டிவைசஸ்லையுமே ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டுன்றது இருக்குது பேசிக்காக. ஸோ இட்ஸ் மோர் அண்ட் மோர் ரிக்வயர்ட். ஓகே, ஸோ வி லேர்ன்ட் இன் த சாப்டர் ஆஃப் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டரில் என்ன படித்தோம்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், தட் இஸ் இஎம்எஃப் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் கரண்ட் டு ஃப்ளோ இன் அ சர்க்யூட் இல்லையா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ப்பா. நம்ம ஒரு பேட்ரி இஸ் ப்ரொவைடிங் வாட், இப்போ ஒரு சர்க்யூட்டில் கரண்ட் போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன தேவை நம்மளுக்கு? இஎம்எஃப் தேவை. ஸோ ஒரு சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இஎம்எஃப் தேவை. ஸோ இஎம்எஃப் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும்? கரண்ட் வில் ஸ்டார்ட் டு ஃப்ளோ. கரெக்டாக இல்லையா? ஸோ எந்த ஒரு சர்க்யூட்லையும் இஎம்எஃப் இருந்தாலே சார்ஜஸ். சி வாட் இஸ் இஎம்எஃப்? கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் படித்தோம்ல, இட் இஸ் எபிலிட்டி ஃபார் த சார்ஜஸ் டு மூவ். ஸோ ஒன்ஸ் த எபிலிட்டி ஆஃப் த சார்ஜஸ் டு மூவ் கிடச்சிருச்சுன்னா த கரண்ட் வில் ஆட்டோமேட்டிக்கலி வில் கம், வில் பி. கரெக்டாக இல்லையா? ஸோ இஎம்எஃப் இஸ் nothing. இஎம்எஃபோட யூனிட்டே என்னது? இட்ஸ் அ வோல்டேஜ். இஎம்எஃப் இஸ் ஆல்சோ வோல்ட்டு தான் யூனிட்டு. ஓகே, இஎம்எஃப் இஸ் ஆல்சோ அ வோல்டேஜ். ஃபோர்ஸ், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் கிடையாது. இட் இஸ் நாட் அ ஃபோர்ஸ், பட் இட் இஸ் த எபிலிட்டி ஃபார் த சார்ஜஸ் டு மூவ் விச் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஎம்எஃப்ன்றது. சரி, ஸோ எந்த ஒரு சர்க்யூட்லேயும் இஎம்எஃப் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் கரண்ட் டு ஃப்ளோ. But for most of the electrical devices used in the industry,
the source of EMF is not the battery. இப்போ நீங்கள் வந்து ஒரு பேட்டரியில் EMF இருக்குன்னு சொல்லியிருக்கோம் கரெக்டாக. இப்போ யூ டேக் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கோங்க, டாடா மோட்டர்ஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, மகேந்திரா. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பேட்ரி இருக்குது பாருங்கள். நம்ம செல்ஃபோன் பேட்ரி அளவுக்குலாம் பேட்ரி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, தே வில் யூஸ் ஜென்ரேட்டர்ஸ், கரெக்டாக இல்லையா? பெரிய பெரிய ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும். ஓகே, பவர் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ பட் ஃபார் த மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி, அதாவது பெரிய பெரிய லெவலில் நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் produce electrical energy, the source of EMF is not battery but an electrical generating station. ஒரு ஜென்ரேட்டர் வந்து பேசிக்காக ரிக்வயர்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஷன் the other form of energy are converted into electrical energy. கரெக்டாக இல்லையா? ஜென்ரேட்டரில் என்ன நடக்குது? some other form of energy is been converted into electrical energy. For example, in hydroelectric power plant, அதாவது ஹைட்ரோ எலக்ட்ரிக்னா என்னது? தண்ணி வந்து மேலேருந்து கீழே விழ வச்சு they will produce what? Electricity. படிச்சிருக்கோமா? hydro means water. So hydroelectric plant. இங்கே வந்து இங்கே வந்து என்ன நடக்குது? Gravitational energy, potential energy is converted into electrical energy. Similarly, nuclear power plantல என்ன நடக்குது? nuclear power plantல நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய எனர்ஜி என்னவா கன்வெர்ட் ஆகிடுது? எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாறிடுது. ஸோ நம்மளுக்கு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டில் என்ன நடக்குது? ஒரு கிராவிடேஷனல் எனர்ஜி வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது. அதே மாதிரி நியூக்ளியர் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ எப்படி இது நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம். ஓகே, ரைட். பட் ஹவு திஸ் எனர்ஜி இஸ் கன்வர்ஷன் இஸ் டன்? எப்படி நியூக்ளியர் எனர்ஜி இதுவாக மாற்றுறோம், அட் த சேம் டைம் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறாங்க? ஸோ இங்கே ஒரு கொஷின் மார்க் எழுப்புதில் இருக்கா இல்லையா? ஸோ இதுக்கு பிஹைண்டில் இருக்க ஃபிசிக்ஸ் தான் நம்ம எங்கே படிப்போம்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். நீங்கள் வந்து நியூக்ளியர் பிளான்ட்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களே, நியூக்ளியஸை வந்து பிரேக் பண்ணி யுரேனியம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? அங்கெல்லாம் வந்து எப்படி அந்த எனர்ஜியை வந்து நியூக்ளியஸ்லேருந்து வரக்கூடிய எனர்ஜியை வந்து எப்படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறான்? அட் த சேம் டைம் கிராவிடேஷனல் எனர்ஜி எப்படி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது? ஸோ எவ்ரி திங், ஒரு சயின்ஸ் இஸ் தேர், ஒரு ஃபிசிக்ஸ் பிஹைண்ட் இட் இஸ் தேர். அந்த ஃபிசிக்ஸ் இஸ் நோன் as what? Electromagnetic induction. It gives the answers to all the queries. Okay, if the magnetic flux through a circuit changes, இப்போ அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, if the magnetic flux, just the pointed, you can just listen. If the magnetic flux through a circuit changes, an EMF and a current are induced in the circuit. ஓகே, இதுதான் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்போல்லாம் மாறுதோ நம்மளுக்கு என்ன க்ரியேட் ஆகும்? ஒரு இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகும். இஎம்எஃப் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னது? ஒரு கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட் வில் பி ப்ரொடியூஸ்ட். ஓகே, ஸோ சார் எனக்கு புரியலையே சார், எனக்கு எப்படி நீங்கள் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் க்ரியேட் ஆகும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. வி வில் லேட்டர் ஆன் வி வில் சி. ஸோ மேக்னெட்டிக் இப்போதைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறுச்சு அப்படின்னா, whenever magnetic flux change, symbol வந்து 5b அப்படின்னு போட்டிருக்கான். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகுமா? நம்மளுக்கு when magnetic flux changes, EMF will be generated. once EMF generate ஆகிடுச்சுன்னா இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? நம்மளுக்கு கரண்ட் வந்து உருவாயிடும். ஸோ இட்ஸ் a செயின் ப்ராசஸ். ஓகே, இதுதான் பேசிக்காக, இதை தான் நீங்கள் வந்து லேட்டரான் இப்போ கற்றுக்க போகிறீங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் இஎம்ஐ, இந்த சாப்டரோட ஹெட்டிங்கும் அதுதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேஸ். நிக்கில் கண்டிப்பாக போட்டுடலாம் நிக்கில். ஓகே, வெரி குட். ஸோ இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னா நம்ம என்னன்றதை பார்த்துலாமா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்? ஸோ what is the sources of magnetic field lines? Magnetic field lines நம்ம எங்கெல்லாம் பார்த்துருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். source of, இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் படிச்சிருக்கோம் கரெக்டாக? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். அதே மாதிரி இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். source of ஒரு சார்ஜை சுற்றி என்ன இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் படிக்கிறோம்.
okay, magnetic field lines. Okay, சரி இப்போ magnetic field lines இப்போ எங்கெல்லாம் நம்மளுக்கு source இருக்கு? What are the source of magnetic field lines? You take a wire. Okay, in the wire if you assume there is a current is flowing in this wire, இந்த wire சுத்தி நம்மளுக்கு என்ன இருக்கும்? wire சுத்தி நம்மளுக்கு என்ன create ஆயிருக்கும்? Magnetic field lines in a circular loop. ஒரு straight wire சுத்தி நம்மளுக்கு என்ன create ஆயிருக்கும்? Magnetic field lines. கரெக்டா இல்லையா? நம்மளுக்கு இது தெரியும். அதே மாதிரி you take you take a circular wire. ஒரு circular wire எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து current carrying wire. ஓகே, இந்த wire சுற்றி என்ன இருக்கும்? right hand thumb rule யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா right hand thumb rule if you use, you can able to see that the magnetic field lines are going like this. இப்போ புரியுதா இல்லையா? This is a magnetic field lines. At the same time இங்கே வந்து சின்ன சின்ன loops மாதிரி ஃபார்ம் பண்ணும். சின்ன சின்ன loops also will be formed. கரெக்டா இல்லையா? You are able to get the point? கரெக்டா இல்லையா? சின்ன சின்ன loops also will be formed. ஓகே, இந்த லைன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா magnetic field lines. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். கரெக்டா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்ததோ அதுதான் இங்கேயும். ரைட்? பட் ஆனால் இந்த magnetic field lines என்ன பண்ணும்? முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த magnetic field lines will forms a loop. கரெக்டா இல்லையா? It forms a loop. இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்மளுக்கு எதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸையும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. ஓகே, புரியுதா? தட் இஸ் த பேசிக் பாயிண்ட் ஹியர். ஸோ ஃபீல்ட் லைன்ஸ் வில் ஃபார்ம் த லூப்ஸ். சஹானா, யூஆர் ஆஸ்கிங் டிசி பாண்டே கைடான்னு கேட்குறீங்க. யா, அங்கே இங்கே நோட்ஸ் வந்து ஐ எம் டேக்கிங் ஃப்ரம் டிசி பாண்டேமா. சின்ன சின்ன நோட்ஸ் ஐ எம் டேக்கிங் ஃப்ரம் டிசி பாண்டே. ஓகே, சரி. இப்போ வேறு என்ன நம்மளுக்கு சோர்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். கேன் எனி ஒன் சே எஸ்? கமான். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு வேறு என்ன எக்ஸாம்பிள் யூ கேன் கிவ்? ஒரு பார் மேக்னெட் சொல்லலாமா? யூ டேக் அ மேக்னெட் நார்த்து, இது வந்து சவுத் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபீல்ட் லைன்ஸ் என்னாகும்? வெளியில் வந்து இட் ஃபார்ம்ஸ் அ க்ளோஸ்டு லூப். அதாவது வெளியில் அவுட் சைடு வந்து நார்த் டு சவுத் போகும், உள்ளே வந்து எப்படி போகும்? சவுத் டு நார்த். கரெக்டா? அதே மாதிரி இந்த பக்கம் நார்த் டு சவுத், உள்ளே எப்படி போகும்? சவுத் டு நார்த். ஸோ அவுட் சைடு வந்து நார்த் டு சவுத். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இதையும். சரி, இப்போ வேறு என்ன எக்ஸாம்பிள் நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ டேக் அ சாலினாய்ட். சாலினாய்ட் சொல்லலாமா? சாலினாய்ட். ஓகே, கரண்ட் வந்து நம்மளுக்கு கிளாக் வைஸ் போகும். இந்த சைடு எப்படி போகும் கரண்ட்டு? கிளாக் வைஸ் கரண்ட் இட் வில் கோ. ஓகே, current will go in clockwise. ஓகே, clockwise போகும். அதாவது இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு clockwise இப்படி தானே போகும், clockwise. When I see from this side, I will say that the current is going in clockwise direction. இது வந்து என்ன டைரக்ஷன் இது? When I see from this side, clockwise. சரி, இப்போ நல்லா கவனிங்க. இந்த சைடில் என்ன ஆகும் அப்படின்னா
ஃபீல்ட் லைன்ஸ் வந்து என்ன ஆகும், இப்படி போய் இப்படி வருமா, உள்ளேயும் ஃபீல்ட் லைன்ஸ் போகும், அப்படியே அவுட் சைடு வெளியிலையும் வரும். எனி டவுட்? இப்போ கரெக்டாக இல்லையா? Yeah, these are the source of what? Yeah, we are able to see the field lines. கரெக்டு தானே? எஸ். ஸோ இப்போ ஒரு 4 சோர்ஸ் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் சொல்லியிருக்கோம். இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். இப்போது நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் படித்தோமா, நம்ம வந்து ஒரு 2 கான்செப்ட்ஸை சில விஷயத்தை ரீகால் பண்ணலாம். என்னென்ன விஷயம் ரீகால் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே நம்மளுக்கு என்ன பார்த்தோம், ஒரு கரண்ட் கேரிங் காயில். ஓகே, இது வந்து ஒரு கரண்ட் கேரிங் ஒயர். இந்த கரண்ட் கேரிங் ஒயர் சுற்றி நம்மளுக்கு என்ன ஆகுது, ஃபீல்ட் லைன்ஸ் க்ரியேட் ஆகுதா. ஓகே, இதோட டாப் வியூ வச்சு நம்ம சொன்னோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு கரண்ட் கேரிங் ஒயர். ஓகே, இப்போ கரண்ட் வந்து நம்மளுக்கு கிளாக் வைஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி க்ரியேட் ஆகும் அப்படின்னா டாட். ஓகே, தட் இஸ் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நம்மளை பார்த்து வரும். கரெக்டாக இல்லையா? கரண்ட் இஸ் கோயிங் இன் த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், இட் வில் கம் அவுட் ஆஃப் த பேஜ். அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் போச்சுன்னா we will say that the field lines are coming, உள்ளே பார்த்து போகுதுன்னு சொல்லணும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் கோயிங் இன்சைட், இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆர் கம்மிங் அவுட். சரி, இப்போது கரெக்டு தானே? இது வந்து டாப் வியூ, ஒரு காயிலில் போகக்கூடிய கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ். இப்போது பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்ன முக்கியமான பாயிண்ட்டு, நம்ம வந்து நம்ம பார்க்குற டைரக்ஷனில் நல்லா கவனிங்க. நம்ம பார்க்குற டைரக்ஷனில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் போச்சுன்னா அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், இட் இஸ் த நார்த் போல் ஆஃப் த மேக்னெட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தெரியும், இதோட ஃபீல்ட் லைன்ஸும் என்னது, தே ஆர் ஈக்குவலண்ட். மறந்துடாதீங்க, ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஒரு கரண்ட் கேரிங் காயிலில் போகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரு பார் மேக்னெட், அட் த சேம் டைம் சாலினாய்டு ஆல்சோ. சாலினாய்ட்லேயும் அதே தான். இது நார்த் போல் சவுத் போல் ஈக்குவலன்ட்டு சொல்ல முடியும். ஸோ நான் பார்க்குற டைரக்ஷனில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் போச்சுன்னா அது நார்த் சைடை ரெப்ரசென்ட் பண்ணும், கிளாக் வைஸ் போச்சுன்னா அது என்னது, சவுத் சைடை ரெப்ரசென்ட் பண்ணும். கரெக்டாக இல்லையா? எஸ், எல்லாம் ஓகே, கரெக்டாக. ஸோ நம்ம சோர்ஸஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் போகிற இடம் நார்த்து, இது சவுத். ஓகே, இப்போ நம்ம அதை வச்சு இப்போ என்ன சொல்லலாம், இப்போ இந்த சைட்லேருந்து பார்க்குற நம்மளுக்கு, இந்த சைட்லேருந்து நம்ம பார்க்குறோம் கரண்ட் வந்து எந்த டைரெக்ஷனில் போகுது, கிளாக் வைஸ். கரண்ட்டு கிளாக் வைஸ் போச்சுன்னா நம்ம இதை எப்படி சொல்லணும், ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி போய் இப்படி வரும். கரெக்டாக இல்லையா? கிளாக் வைஸ். அப்போ இந்த சைடு என்னவா ஆக்ட் ஆகும் நம்மளுக்கு, இட் வில் ஆக்ட்ஸ் லைக் அ சவுத் போல். நான் இப்போ மேலே சொன்னேன்ல, கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம இருக்கிற டைரக்ஷன் இந்த கிளாக் வைஸ் தெரிஞ்சால் இந்த சைடு சவுத்து. இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் தெரியும். இந்த சைட்லேருந்து பார்க்குறவனுக்கு கரண்ட் எந்த டைரக்ஷனில் போகும், ஆன்டி கிளாக் வைஸ், ரைட். அதுக்கப்புறம் அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது நம்மளுக்கு, நார்த் போல். ஸோ இந்த சைடு சவுத்துனா இந்த சைடு என்னது, நார்த். ஓகே, ரைட்ப்பா. ஓகே, ஸோ இதுதான் பாயிண்ட்ஸ் டு ரீகால். சரி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன சொல்லிச்சு, நம்ம ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகும், தேர் பை கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகே சார், அதுக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன படிச்சிடலாம்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்னன்றதை லெட்ஸ் சி. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம், அதுதான் ரீகால் பண்ணணும் நம்ம. தட் பாயிண்ட் we need to recall. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், சாரி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸில் என்ன படித்தோமோ குயிக்காக ரீகால் பண்ணலாமா?
what we have studied, ஒரு ஏரியால you take a area, it can be any shape. நான் circular area மாதிரி காமிச்சிருக்கேன். இங்கே நிறைய field lines போயிட்டுருக்கு. ஓகே, நிறைய field lines போயிட்டுருக்கு. if I say what is the flux passing through this area, இது வந்து normal to the area. okay, this is the normal. ஒரு சின்ன ஏரியா ds வெக்டார் n cap. ஓகே, ஸோ தீட்டா. இப்போ என்னன்னா கவனிங்க, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன படித்தோம்? we have studied general formula. என்ன படித்தோம்? electric flux, number of field lines passing, number of electric field lines passing through a given area per unit time per unit area. கரெக்டா இல்லையா? number of field lines passing through a given area normally. okay, per unit time லாம் கிடையாது. okay, number of field lines passing through a given area normally. அதுக்கு general formula நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா E vector dot ds vector. okay, E vector dot ds vector ன்றது தான் general formula to find the electric flux. if you want to integrate closed area integration, இது வந்து open surface. okay, open surface. இதே மாதிரி if you talk about closed surface, நம்ம வந்து ஒரு circle போடணும், closed surface. okay, நம்மளுக்கு at the same time gauss law for electric flux என்ன தெரியும்? gauss law for electric flux, what you need to do? what it says is flux through a closed surface, that is dot product d vector dot ds vector, electric flux through a closed surface is equal to charge enclosed by epsilon naught. புரியுதா இல்லையா? இதானே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க. இஃப் யூ டேக் அன் ஏரியா, இந்த ஏரியாவில் some kind of field lines are passing. okay, some field lines are passing. இப்போ இந்த இடத்துல இங்கே உள்ள வந்து q charge இருக்குது. okay, this is surface S. இப்போ what is the flux through this surface அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும்? you need to say phi will be equal to, இந்த இன்டகிரேஷன் பண்ணாமல் டைரெக்டாக இதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். phi E will be equal to what is the charge inside? நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா plus q by epsilon naught. this will be the electric flux, that is number of field lines passing through a given area normally. ஸோ இப்போ பாயிண்ட் என்னென்னா, க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க, gauss law of electric flux. ஜென்ரலாக எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து என்னது, இது வந்து ஓப்பன் சர்ஃபேஸ்க்கு, and this is for closed surface. okay, this is for closed surface. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. உங்களுக்கு யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம். ஞாபகம் இருக்கா? yeah, anyone is having to remember that? see, நம்மளுக்கு there is one formula. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா, யூனிஃபார்ம்னா என்ன அர்த்தம்? கான்ஸ்டன்ட். when the electric field you are using is uniform, அப்போ நம்மளால என்ன சொல்ல முடியும்? I can say phi is equal to E vector dot S vector. புரியுதா இல்லையா? அதாவது ES cos theta. அதாவது எப்போ வந்து ஸ்பெஷல் கேஸ் என்னென்னா, ஸ்பெஷல் கேஸ் வாட் இட் சேஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். என்னது அது? the surface is planar surface. ஸோ ரெண்டு விஷயம் இது பண்ணால் இந்த ஃபார்முலா இப்படி மாறிடும். இப்படி இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் வில் பி கன்வெர்டட் இன்டு திஸ் ஃபார்முலா. எப்போது ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், சர்ஃபேஸ் நீட் டு பி a planar surface. கரெக்டாக இல்லையா? அதே தான், இவ்வளோ தான் விஷயம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா,
what I am going to do is magnetic flux க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ வெயிட் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் படித்தோம்ல, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் லெட்ஸ் see. நம்ம எப்படி வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு எப்படி படித்தோமோ அதே மாதிரி தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கும். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகே, இங்கே அதுதான் எழுதியிருக்கேன். இது வந்து ஓப்பன் சர்ஃபேஸ்க்கு B vector dot ds vector, open surface. இதே க்ளோஸ் சர்ஃபேஸ்க்கு என்ன வரும்? B vector dot ds vector. ஓகே, புரியுதா? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு ஓப்பன் சர்ஃபேஸ், இது க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு. ஆனால் கவனிங்க, இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் என்ன படித்தோம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் கேஸ் ஆஃப் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தானே இது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் கேஸ் ஆஃப் க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு நம்ம என்ன படித்தோம்? காஸ் லா செட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து காஸ் லா போட்டிங்க அப்படின்னா, காஸ் லா ஃபார் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் போட்டோன்னா க்ளோஸ் சர்ஃபேஸுக்கு தானே. காஸ் லா ஃபார் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் போட்டிங்க அப்படின்னா B vector dot ds vector will be equal to what? 0 வரும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, 0 அப்படின்னு வரும். Why? Because no monopole exists. No monopole exists. கவனிங்க, நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒரு பார் மேக்னெட்டை எடுத்துக்கோங்க, நார்த் போல் சவுத் போல். இதை பிரேக் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டு மேக்னெட்டாக பிரிஞ்சிருமா? ஒன்ஸ் அகெயின் நார்த்து தனியாக சவுத்து தனியாக திரும்ப உருவாயிடும். இப்போ இங்கே என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஒரு நார்த் போல் வந்து இருந்துச்சு. அதாவது மோனோபோல் இஸ் நத்திங் பட் வாட்? நார்த் போல் சவுத் போல் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மோனோபோல்ஸ். நார்த்துன்றது ஒரு மோனோபோல், சவுத்துன்றது ஒரு மோனோபோல். ஓகே, ரைட். சரி, இது பிரேக் பண்ணால் ரெண்டு மேக்னெட்டாக பிரிஞ்சிடுது. நம்மளால் இங்கேருந்து என்ன அப்சர்வ் பண்ண முடியுது? மேக்னெட்டிக் போல்ஸ் எக்ஸிஸ்ட் இன் பேர்ஸ். மேக்னெட்டிக் போல்ஸ் cannot be. இப்போ போல்ஸ்னால் இங்கே என்னது? நார்த் அண்ட் சவுத்து மறந்துடாதீங்க. மேக்னெட்டிக் போல்ஸ் cannot be separated. They always exist in pairs. புரியுதா இல்லையா? எப்போவுமே மேக்னெட்டிக் போல்ஸ் will exist in pairs. You are able to understand? நார்த் போல் சவுத் போல் பிரேக் பண்ணால் ரெண்டு போலாக பிரியுது. will always exist in pair. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கொஷின் கேட்குறேன். இப்போ காஸ்லா என்ன சொல்லுது? காஸ் லா ஃபார் மேக்னட்டிசம், வாட் இட் சேஸ்? எப்போவுமே நம்ம க்ளோஸ்டு ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணால் எப்போவுமே ஆன்சர் என்ன வருமா? 0ன்னு வருமா? ஏன் இது 0 வரும்னு சொல்கிறான்? ஃப்ளக்ஸ் வில் பி ஈக்குவல் டு 0. ஏன்னா இப்போ வாட் இஸ் ஃப்ளக்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது? ஃப்ளக்ஸ் த்ரூ க்ளோஸ் சர்ஃபேஸ் 0 அப்படின்னா நல்லா கவனிங்க. அதாவது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, யூ டேக் எ க்ளோஸ் சர்ஃபேஸ். இந்த ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கலாமா? எனி க்ளோஸ் சர்ஃபேஸ் இட் இஸ் 0. நான் இப்போ இந்த சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே ஒரு பார் மேக்னெட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, யூ டெல் மீ
how many number of field lines will go out, how many field lines will come enter the surface. இப்போ நார்த் போல் வெளியில் போகுதுன்னு வைங்க, இப்படி போய் என்ன ஆகிடும், என்ன ஆகும், இப்படி போகிற நார்த் போல் இப்படி சுற்றி திரும்ப வந்துருமா, இப்படி போகிற ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி போகிற ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆகிடும், அதுவும் இப்படி திரும்பி இப்படி வந்துடும். இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ரெண்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே ஒரு ஃபீல்ட் லைன் வெளியில் போகுதா உள்ளே வருதா, இப்போ இங்கேருந்து போன ஃபீல்ட் லைனு இப்படி போய் இப்படி சுற்றி இப்படி திரும்ப வருதா, வாட் எவர் நம்பர் த ஃபீல்ட் லைன்ஸ் விச் இஸ் கோயிங் அவுட் இஸ் பீன் என்ட்ரிங் பேக் டு த சேம் சர்ஃபேஸ். கரெக்டாக இல்லையா? ஒரு சர்ஃபேஸ்க்கு வெளியில் போகக்கூடிய ஃபீல்ட் லைன் சுற்றி திரும்ப என்ன பண்ணிடுது, சர்ஃபேஸ்க்குள்ளேயே வந்துடுது. ஸோ வாட் இஸ் த நெட் ஃபீல்ட் லைன்ஸ், அதாவது ஃப்ளக்ஸ் என்னது, அவுட்வேர்டு ஃப்ளக்ஸும் இன்வேர்டு ஃப்ளக்ஸும் எப்போவுமே ஈக்குவல். வாட் எவர் லைன்ஸ் விச் இஸ் கோயிங் அவுட் வில் கம் ரிட்டர்ன் பேக். ஏன்னா மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், தனியாக நம்ம பிரிக்க முடியாது. நார்த் போல் இருந்துச்சுன்னா பக்கத்தில் என்ன இருக்கும், சவுத் போல் இருக்கும். ஸோ வி கேனாட் செப்பரேட் தட். இந்த லூப்லேயே இருக்கிறனால அதுதான் ரீசன். ஸோ மெயின் ரீசன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ஃபார்மிங் வாட், லூப்ஸ். ஸோ அதனால் வந்து எப்போவுமே ஒரு ஃபீல்ட் லைன் வெளில போச்சுன்னா ஒரு ஃபீல்ட் லைன் உள்ளே வந்துடும். யூ டேக் இன் திஸ் கேஸ், இங்கே ஒரு ஃபீல்ட் லைன் வெளியில் போகுதா, இப்படி போயிட்டு திரும்ப என்ன ஆகிடுது, ஃபீல்ட் லைன் உள்ளே வந்துடுது. ஸோ தட் இஸ் த ரீசன். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதனால தான் ஃப்ளக்ஸ் த்ரூ த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஆல்வேஸ் 0. சார் இப்போ நான் வேறு மாதிரி சர்ஃபேஸ் எடுக்கலாமா, இப்போ இது வந்து என்னோடய மேக்னெட் எடுத்துக்கிறேன். கேன் ஐ டேக் அ சர்ஃபேஸ் லைக் திஸ்? சார் இந்த சர்ஃபேஸ்க்கு ஃப்ளக்ஸ் என்னது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்ஃபேஸ்க்கும் ஃப்ளக்ஸ் என்னது, இந்த சர்ஃபேஸ் எஸ்ன்னு நான் கூப்பிட்றேன்னு வைங்க, இந்த சர்ஃபேஸை S1 கூப்பிட்டேன்னா இந்த சர்ஃபேஸ்க்கும் ஃப்ளக்ஸ் இஃப் யூ ட்ரை டு கால்குலேட் this will also be equal to 0 அப்படின்னு சொல்லலாம். ஏன், இப்போயும் ஃப்ளக்ஸ் ஃபீல்ட் லைன்ஸ் போட்டு பாருங்கள், இப்படி வெளில போகிறது இப்படி சுற்றி என்ன ஆகும், திரும்ப உள்ளே வந்துடுமா. ஸோ வாட் எவர் ஃபீல்ட் லைன்ஸ் விச் இஸ் கோயிங் அவுட், பாருங்கள் இங்கே ஃபீல்ட் லைன் உள்ளே என்ட்ரு ஆகுதா, சர்ஃபேஸ் ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு திரும்ப என்ன ஆகிடுது, இந்த இடத்துல வெளில வந்துடுது பாருங்கள், இப்படி உள்ளே போயிட்டு இட்ஸ் கம்மிங் அவுட் இயர். ஸோ வாட் எவர் லைன்ஸ் கோயிங் இன்சைட் இஸ் கம்மிங் அவுட் இன் எனி சிச்சுவேஷன். அதே மாதிரி இந்த ஃபீல்ட் லைன் எடுத்துக்கலாம், இந்த இடத்துல ஃபீல்ட் லைன் என்ன ஆகுது, உள்ளே போகுதா, இட்ஸ் கோயிங் இன்சைட், இந்த சைடில் திரும்ப வெளில வந்துடுது. ஏன்னா மோனோபோல்ஸ் cannot exist. புரியுதா இல்லையா? ஸோ தட் இஸ் த ரீசன். ஸோ எந்த ஷேப் எடுத்துக்கிட்டிங்கனாலும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ க்ளோஸ் சர்ஃபேஸ் இஸ் ஆல்வேஸ் 0. சரி, இப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், நோட் டவுன் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஒய், பிகாஸ் இங்கே டாட் ப்ராடக்ட் வருது, B வெக்டார் டாட் DS வெக்டார். ஓகே, இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும், இன் கேஸ் ஆஃப் ஓப்பன் சர்ஃபேஸ். அட் த சேம் டைம் யூனிஃபார்ம் ஃபீல்டாகவும் இருக்கணும், பிளெயின் சர்ஃபேஸாக இருக்கணும். அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், B வெக்டார் டாட் S வெக்டார் ஈக்குவல் டு 5B. புரியுதா இல்லையா? யூனிஃபார்ம் ஃபீல்டாக இருக்கணும், இந்த சர்ஃபேஸ் ஷுட் பி பிளெயினார் சர்ஃபேஸ். இதை டாட் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி தான் கிடைக்கும், காஸ் தீட்டா, வேர் தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் B வெக்டாருக்கும் S வெக்டாருக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள். நல்லா கவனிங்க, இப்போ இதுதான் என்னோட சர்ஃபேஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, திஸ் இஸ் மை சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸில் வாட் இஸ் தி S வெக்டார் மீன், S வெக்டார்னால் நான் வந்து இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும், ஒன்லி இன் கேஸ் ஆஃப் பிளெயின் சர்ஃபேஸ், ரைட்? ஸோ பிளெயின் சர்ஃபேஸ்னால் S vector will be what, perpendicular. That is S vector is always normal to the magnitude into direction எழுதுனா n cap represent what, unit vector normal to surface. புரியுதா இல்லையா? எப்போவுமே இந்த ஃபார்முலாவில், ஏன்னா இதுதான் நம்ம மேஜராக யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், அதுக்காக சொல்கிறேன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது சர்ஃபேஸ் நீட் டு பி அ பிளெயின் சர்ஃபேஸ், B நீட் டு பி ஒரு கான்ஸ்டன்ட் ஃபீல்ட், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. SI யூனிட் என்ன வரும்,
டெஸ்லா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர், காஸ் தீட்டாக்கு யூனிட் கிடையாது. ஸோ டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர் தான் எஸ்ஐ யூனிட்டு. இல்லைனா இன்னொரு யூனிட் என்ன சொல்கிறான், ஒன்று டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம், இல்லைனா என்ன சொல்லலாம், வெப்பர். பாருங்கள் எத்தனை யூனிட் சொல்கிறான்னு. 5Bக்கு நம்மளுக்கு எத்தனை யூனிட் இருக்குது பாருங்கள். 1 வெப்பர் கூப்பிட்டாலும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான், டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர்னாலும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான். அதே மாதிரி நியூட்டன் மீட்டர் பர் ஆம்பியர், நியூட்டன் மீட்டர் பர் ஆம்பியர் ஏரியா கிடையாது இது. அதனால என்னது, இட் ரெப்ரசன்ட்ஸ் வாட், ஃப்ளக்ஸ். புரியுதா இல்லையா? ஸோ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, இந்த ஃபார்முலா வந்து எப்போ யூஸ் பண்ணணும், இட் இஸ் அ ஸ்பெஷல் கேஸ். த பி வெக்டார் ஷுட் பி யூனிஃபார்ம். யூனிஃபார்ம்னா என்ன அர்த்தம், கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபீல்டு இருந்துச்சுன்னா அது பேர் தான் என்னது, போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், அதான் யூனிஃபார்ம் ஃபீல்டு. magnitude and direction, and S vector is nothing but our area vector. புரியுதா? அது வந்து ஏரியா வெக்டார் எப்படி இருக்கணும், இட் ஷுட் பி a plane surface. இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரி, அதுக்கான ஃபார்முலா தான் இங்கே கொடுத்துருக்கான். ஸோ பாருங்கள், இதுதான் நார்மல் வெக்டார் S vector and this is B vector. So what is the angle between them, theta. So what is the flux value, BS cos theta. கரெக்டா? இப்போ இது வந்து கேஸ் 1 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான், இது கேஸ் 2. இப்போ ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே எப்படி பார்த்துருக்கு, மேலே பார்த்துருக்கு. நம்மளோட ஏரியா வெக்டாரும் எப்படி இருக்கும், மேலே பார்த்துருக்கும். ஓகே, ஏரியா வெக்டாரும் மேலே பார்த்துருக்கும். அதனால் என்னது, ஸோ காஸ் 0 which is BS அப்படின்னு வரும். கரெக்டாக இல்லையா? சரி, காஸ் லா ஃபார் மேக்னட்டிசமையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். கரெக்டாக? இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, ஃபாரடே எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஃபாரடே டிட் அ வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, இப்போ லைவுக்கு வந்தவங்களாம் மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஓகே, நம்மளோட டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கவனிங்க, ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் ஒன் எக்ஸ்பெரிமெண்ட். இட் இஸ் கால்ட் ஃபாரடே எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ நம்மளோட இதுவை மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் குரூப்ஸ் லைக் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் நம்மளோட லைவை எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் வி ஆர் டிஸ்கஸிங். சரி, கவனிங்க. ஸோ இது வந்து என்கிட்ட வந்து ஒரு கரண்ட் கேரிங் காயில் இஸ் தேர். என்கிட்ட என்ன இருக்குது, கரண்ட் கேரிங் காயில் இல்லை, கரண்ட்டை கேரி பண்ணக்கூடிய ஒரு காயில், கரண்ட் கேரி பண்ணலாம். இப்போ இது வந்து n டர்ன்ஸ் இருக்குது. ஓகே, n டர்ன்ஸ் ஆர் 1 டர்ன். சம் ஒயர் என்கிட்ட இருக்குப்பா, நல்லா கவனிங்க. ஐ எம் ஹேவிங் 1 ஒயர். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாமா? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ லூப் அண்ட் காயில்? யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். லூப்புக்கும் காயிலுக்கும் என்ன வித்தியாசம், லூப்புக்கும் காயிலுக்கும் என்ன வித்தியாசம்? எனிஒன்? தட் ஒன் ஸ்டூடெண்ட், ஒன்லி ஒன் ஸ்டூடெண்ட். லூப்புக்கும் காயிலுக்கும் என்ன வித்தியாசம்? ஏ கமான், லூப்புக்கும் காயிலுக்கும் என்ன வித்தியாசம்? What is the difference between a loop and coil? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். லூப்புக்கும் காயிலுக்கும் வித்தியாசம் இருக்குது. Single turn of a conducting wire. Single turn of a conducting wire. ஒரு சின்ன லூப்புன்னு சொல்லுவோம்ல, ஒரு லூப். ஓகே, லூப்னா என்னது, ஒரு டேர்ன் இருக்கக்கூடிய ஒரு ஒயர். ஒரு டேர்ன் இருக்கக்கூடிய ஒயரை நம்ம என்ன சொல்கிறோம், லூப்புன்னு சொல்கிறோம். கண்டக்டிங் ஒயர் வித் n டர்ன்ஸ்.
n turns of a conducting wire, n turns of a conducting wire. புரியுதா இல்லையா? லூப்னா ஒரு டர்ன் இருக்கணும், காயில்னா என்ன இருக்கணும், n டர்ன்ஸ் இருக்கணும். புரியுதா இல்லையா? தட் இஸ் த பேசிக் டிஃப்ரெண்ட். நிறைய பேருக்கு இது தெரியாது. ஓகே, லூப்புக்கும் காயிலுக்கும். ரைட். சரி, இப்போ வந்து ஃபாரடே எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஃபாரடே எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு பாருங்கள். என்கிட்ட வந்து ஒரு லூப் இருக்குது. லூப்னா அதில் எத்தனை டர்ன்ஸ் இருக்கும்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வில் பி 1. லூப்னா அதில் எத்தனை டர்னு? ஒரு டர்ன். ஓகேவா? சரி, இது வந்து என்கிட்ட கரண்ட் எதுவுமே நான் அனுப்பலை, சும்மா என்கிட்ட இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட வந்து ஒரு மேக்னெட் இஸ் தேர், நார்த் சவுத். புரியுதா? என்கிட்ட ஒரு மேக்னெட் இருக்குது, நார்த் சவுத். ஓகே, இந்த மேக்னெட்லேருந்து என்னாகும்? ஃபீல்ட் லைன்ஸ் வில் கம் அவுட். ரைட் ஆர் ராங்? ரைட் ஆர் ராங்? இப்போ இந்த ஃபீல்ட் லைன்ஸ் என்ன பண்ணோம்? இட் ஃபார்ம்ஸ் அ லூப். ஓகே, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், பட் இட் ஃபார்ம்ஸ் அ லூப். லூப் ஃபார்ம் பண்ணியிருக்கா? சரி, எல்லாம் ஓகே. அந்த லூப் நான் எடுத்துடுறேன் ஃபார் சிம்பிளிசிட்டி, டயக்ராம் சிம்பிளாக வைக்கிறதுக்கு. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இந்த மேக்னெட் இருக்குல்ல, இந்த மேக்னெட்டை நான் கிட்ட கொண்டு போக ஃபீல்ட் லைன்ஸ் உள்ளே போகிறது இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இப்போ இது மாதிரி இருக்கா டர்ன்ஸு, இதை நான் அப்படியே உள்ளே கொண்டு போனேன்னா ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த காயில் வில் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்? அதாவது கவனிங்க, இப்போ இங்கே இருக்கும்போது லெட்ஸ் டேக் இனிஷியலாக வாட் இஸ் த ஃபீல்ட் லைன்ஸ் தட் இஸ் பாசிங் த்ரூ திஸ் லூப்? 5I, அதாவது இனிஷியல் ஃப்ளக்ஸ் வந்து 5I எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், இதை நான் க்ளோஸராக கொண்டு போகிறேன். ஓகே, ஸோ கவனிங்க, இப்போ கவனிங்க, இங்கே இருக்கும்போது சம் டர்ன்ஸ் வில் பி பாசிங் இயர். இதை இன்னும் கிட்ட கொண்டு போனால் என்ன ஆகும்? மோர் நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுமா? கரெக்டாக இல்லையா? இப்போ பாருங்கள், நிறைய லைன்ஸ் இங்கே இருக்கும். ஸோ when I bring the magnet more and more closer, field lines is increasing. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன ஆயிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, சரி, நான் இந்த மேக்னெட்டை நான் வந்து டுவர்ட்ஸ் கிட்ட கொண்டு போகிறேன்ப்பா, மோஷன். இந்த மேக்னெட்டை டுவர்ட்ஸ் காயிலை பார்த்து லூப்பை பார்த்து கொண்டு போகிறேன். அப்போது ஃப்ளக்ஸு வந்து பாசிங் த்ரூ த காயில் வில் சேஞ்சஸ் ஃப்ரம் 5I to 5F எடுத்துக்கலாமா? இனிஷியல் ஃப்ளக்ஸ்லேருந்து ஒரு ஃபைனல் ஃப்ளக்ஸுக்கு மாறும். கரெக்டாக இல்லையா? இனிஷியலாக நம்மளுக்கு ஃப்ளக்ஸ் வந்து 5I, பட் நான் கிட்ட கொண்டு போக ஃப்ளக்ஸ் வில் சேஞ்ச் டு 5B. ஏன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் பாசிங் த்ரூ த லூப் வில் சேஞ்ச். அப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த காயிலை நான் அது கிட்ட கொண்டு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, கிட்ட கொண்டு போகும்போது என்ன ஆகும்? ஃபீல்ட் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? அதாவது ஃபீல்ட் லைன்ஸ் passing through loop will increase when magnet is brought closer to what? Brought closer to loop. நான் லூப்பு கிட்ட கொண்டு போகும்போது நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த காயில் வில் இன்க்ரீஸ். தட் இஸ் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்? இனிஷியல் ஃப்ளக்ஸோட ஃபைனல் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ ஃபைனல் ஃப்ளக்ஸ் இஸ் கிரேட்டர்.
இப்போ என்ன நடந்திருக்குன்னா ஃபாரடே என்ன பண்ணுறாரு, இந்த மேக்னெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த காயில் கிட்ட கொண்டு போகிறாரு. கொண்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, கரண்ட் வந்து இந்த டைரக்ஷனில், see we are seeing the experiment from this place, he is the observer. ஓகே, இவருக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா கரண்ட் இஸ் கோயிங் இன் வாட் டைரக்ஷன், கிட்ட போக போக ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட்டு க்ரியேட் ஆகிருக்கான். இந்த லூப்பில் கரண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சான். என்ன சார் சொல்கிறீங்க, மேக்னெட்டுக்கு வந்து இஸ் த அப்சர்வர். இந்த மேக்னெட்டை நான் காயில் கிட்ட கொண்டு போனதுக்கப்புறம் ஃபீல்ட் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்டாக, ஃபைனலி ரிசல்ட், எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் என்னது, கரண்ட் இஸ் இன்டியூஸ்ட் இன் த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே, புரியுதா இல்லையா? இப்போ சார் எப்படி கரண்ட்டில் பேட்ரி கனெக்ட் பண்ணாமல் எப்படி கரண்ட் வந்துச்சு? ஸோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்ன ஃபினாமினன் இருக்குன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே, ஃபாரடே இந்த இடத்துல தான் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இப்போ நல்லா கவனிங்க, ஃப்ளக்ஸ் வந்து நான் கிட்ட போக போக மாறுது. கரெக்டாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 லைன்ஸ் கிட்ட போச்சுன்னா when I bring it more closer 5 லைன்ஸ் போகும் லூப் வழியாக. ஸோ த நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ கரண்ட் இன்டியூஸ் ஆகிருக்குல்ல, அந்த கரண்ட் இன்டியூஸ் ஆனது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு, இட் இஸ் ட்ரைங் டு ரெடியூஸ் த ஃபீல்ட் லைன்ஸ். கவனிங்கப்பா, இப்போ நான் இந்த லூப்பை கிட்ட கொண்டு போகிறேன். ஸோ நம்மளோட இதுபடி டுவர்ட்ஸ் த காயில் கொண்டு போகிறோம். we are trying to bring the coil magnet towards the coil. towards the coil பார்த்து நான் கொண்டு போகும்போது ஃபீல்ட் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ரைட்டா, தேர்பை கரண்ட் இன்டியூஸ் ஆனது என்ன பண்ண ட்ரை பண்ணுச்சா, இட் இஸ் ட்ரைங் டு டிக்ரீஸ் தட் இன்க்ரீஸ் இன் ஃப்ளக்ஸ். கரண்ட் இப்போ ஆன்டி கிளாக் வைஸ்லேருந்து போச்சுன்னா ஃபீல்ட் லைன்ஸ் எந்த டைரக்ஷனில் ஜென்ரேட் ஆகிருக்கும்? இப்போ ஃபீல்ட் லைன்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகுதுன்னா என்ன ஆயிருக்கும், ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்லாம் படிச்சிருக்கோம்ல. இப்போது உள்ளே போகிற ஃப்ளக்ஸு தானே இன்க்ரீஸ் ஆச்சு, அதாவது உள்ளே போகிற ஃபீல்ட் லைன்ஸ் தானே இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ உள்ளே போகிற லைன்ஸ் தானே, சி ரைட்லேருந்து லெஃப்ட்டு கொண்டு போகும்போது ஃபீல்ட் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் இன் சச் அ வே இட் இஸ் ட்ரைங் டு டிக்ரீஸ் த இன்க்ரீஸ் இன் ஃப்ளக்ஸ். ஸோ புதுசாக உருவான ஃப்ளக்ஸு தானே இன்டியூஸ்டு ஃப்ளக்ஸு. இந்த இன்டியூஸ்டு ஃப்ளக்ஸு யாரால் க்ரியேட் ஆச்சு, இந்த இன்டியூஸ்டு கரண்ட்டால். இந்த இன்டியூஸ்டு கரண்ட் என்ன பண்ணுச்சுன்னா சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸை அதுக்கு பிடிக்கல. முன்னாடி வந்து 5 வெபர் போயிட்டு இருந்துச்சுன்னு வைங்க, இப்போ 10 வெபர் ஆச்சுன்னா இட்ஸ் அன் இன்க்ரீஸ் இன் ஃப்ளக்ஸ். அது அப்படி இன்க்ரீஸ் ஆகிறது வந்து நேச்சர் டஸ் நாட் அலோவ். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், தட் இஸ் ஃபாரடே என்ன சொல்கிறாருன்னா இட் இஸ் ட்ரைங் டு ரெடியூஸ் த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். 10லேருந்து 5 போனதை குறைக்க ட்ரை பண்ணும். புரியுதா இல்லையா? ஸோ இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் இன் சச் அ வே இட் இஸ் ட்ரைங் டு டிக்ரீஸ் த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். அதனால தான் கரண்ட் இப்போ இப்படி போயிருக்கு. ஓகே, எனி டவுட்? Any doubt? ஓகே, இப்போ இந்த சைடு வந்து என்ன மாதிரி ஆக்ட் ஆகும் நல்லா கவனிங்க. இப்போ நம்ம பார்க்குற சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து தானே பார்க்குறோம். வி ஆர் த அப்சர்வர், வி ஆர் இந்த ரைட். ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது இன்டியூஸ்டு கரண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்குது, இட் இஸ் கிரியேட்டட் இன் த நார்த் சைடு. இட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கிற சைடு நம்ம நார்த்துன்னு சொல்லணும், இந்த சைடு என்ன சொல்லணும், சவுத்துன்னு சொல்லணும். கரெக்டாக? ஸோ நல்லா கவனிங்க. இப்போ நான் திரும்ப ரீகால் பண்ணுறேன் வெரி கிளியர்லி, திரும்ப வாட்ச் பண்ணுங்கள். என்கிட்ட மேக்னெட் இஸ் தேர், மேக்னெட்டில் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே வெளியில் வருது. அப்சர்வர் இருக்கார், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அப்சர்வ் பண்ணுறது இஸ் இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த காயில். காயிலுக்கு தட் இஸ் லூப்புக்கு ரைட் ஹேண்ட் சைடு இஸ் தேர். ஸோ நான் மேக்னெட்டை வந்து கிட்ட கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இன்க்ரீஸ் சேஞ்ச் ஆச்சு 5A - 5B 5F. அப்போ தேர் இஸ் அ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். ஓகே, இந்த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸால் என்ன க்ரியேட் ஆச்சுன்னு சொல்கிறாருன்னா ஃப்ராடே, ஒரு இன்டியூஸ்டு கரண்ட் வந்து க்ரியேட் ஆச்சு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில். அதாவது இந்த அப்சர்வரை பொறுத்த வரைக்கும் த கரண்ட் இஸ் கிரியேட்டட் இன் வாட் டைரக்ஷன், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். கரண்ட் இன்டியூஸ்ட் இன் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போது ஆன்டி கிளாக் வைஸ் க்ரியேட் ஆச்சுன்னா நம்ம பார்க்குற சைட்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ், அப்சர்வர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆன்டி கிளாக் வைஸ்னால்
இந்த சைடு நார்த் போல் மாதிரி ஆக்ட் ஆகுமா, இந்த சைடு சவுத் போல். ஸோ பேசிக்காக இப்போ நான் ரைட்லேருந்து லெஃப்ட் கொண்டு போகும்போது ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த காயில் வில் இன்க்ரீஸ். அப்போது ஒரு இந்த இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் கிரியேட்டட் இன் சச் அ வே த இன்டியூஸ்டு ஃப்ளக்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்குது, ரைட் டு லெஃப்ட்டு, சாரி லெஃப்ட் டு ரைட்டு. இப்போ இந்த டைரக்ஷனில் தானே இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ அதை அப்போஸ் பண்ணுற மாதிரி என்ன ஆகணும், ஒரு இன்டியூஸ்டு ஃப்ளக்ஸு நம்மளுக்கு க்ரியேட் ஆகணும். புரியுதா இல்லையா பாயிண்ட்டு? இதுதான் வந்து ஃபாரடேயில் கண்டுபிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட், ரைட்டா. இதுக்கு வந்து மேக்னெட் மட்டும் தான் நகரணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியும் இருக்கலாம். இப்போ இது நார்த் போல், இது சவுத் போல்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதை மேக்னெட்டை ரெஸ்ட்டில் வச்சிடுறேன். ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குமா. இப்போ இந்த காயில் லூப்பை நான் என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணி கொண்டு வரேன். மூவ் பண்ணி கொண்டு வந்தால் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த காயில் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா. லூப்பை வந்து மோஷன் வந்து லெஃப்ட் டு ரைட்டு கொண்டு வரேன். அப்போ ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த காயில் வில் இன்க்ரீஸ். காயில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது பிடிக்குமா பிடிக்காதா நேச்சருக்கு. த நேச்சர் டசன்ட் அலோவ் த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். அப்போது ஒரு இன்டியூஸ்டு கரண்ட் வந்து க்ரியேட் ஆகும். அந்த இன்டியூஸ்டு கரண்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னா அதை அப்போஸ் பண்ணக்கூடிய டைரக்ஷன். இப்போது நான் இந்த லூப்பை வந்து நான் லெஃப்ட் டு ரைட்டு கொண்டு வரும்போது ஃபீல்ட் லைன்ஸ் உள்ளே பார்த்து தானே இன்க்ரீஸ் ஆச்சு. ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த காயில் வில் இன்க்ரீஸ். இப்படி தானே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போது கரண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ஃப்ளோ பண்ணி ரைட் ஹேண்ட் சைடில் இன்டியூஸ்டு ஃப்ளக்ஸை க்ரியேட் பண்ணி அந்த ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகிறது தடுக்கும். நெட் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறது தடுக்கும். ஸோ யாருனாலும் மோஷனில் இருக்கலாம். அந்த பாயிண்ட் இஸ் தேர் ஷுட் பி சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். சரி சார், இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஃப்ளக்ஸு மாறுச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு என்ன க்ரியேட் ஆகுது, we are creating current, கரெக்டா. இப்போ இந்த கரண்ட்டுக்கு முன்னாடி ஒன்று க்ரியேட் ஆகும். என்னென்னா EMF will be generated. இந்த EMF இருக்கிறனால தான் என்ன க்ரியேட் ஆகுது, நம்மளுக்கு கரண்ட் இன்டியூஸ்டு கரண்ட்டே ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த இன்டியூஸ்டு கரண்ட்டை என்ன பண்ண ட்ரை பண்ணோம், இட் ட்ரைஸ் டு அப்போஸ் த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். புரியுதா இல்லையா. ஸோ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, சொல்லவா, you just write that. So whenever there is a change in magnetic flux pass through a coil, whenever there is a change in magnetic flux, எழுதிக்கோங்க. நம்ம இது வரைக்கும் படித்ததை எல்லாமே ஒரே இடத்துல எழுதுகிறேன். whenever a change in magnetic flux whenever a change in magnetic field passing through a coil changes, coil இல்ல லூப் எல்லாம் ஒன்று தான், பட் n டர்ன்ஸ் இருந்தால் காயில், ஒரு டர்ன் இருந்தால் லூப். changes by நேச்சர் விரும்புமா சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸை, நோ. by nature and induced and EMF will be induced. inducedனா என்ன அர்த்தம், உருவாகி இருக்கும். and by nature and EMF will be induced in the coil. எங்கே ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது, காயிலில் தானே சேஞ்ச் ஆகுது ஃப்ளக்ஸு, அங்கே தான் என்ன க்ரியேட் ஆகும், induced EMF will be generated. by nature and induced EMF will be induced in the coil. By nature and EMF will be induced in the coil. What is EMF?
What does mean by EMF? EMF is the ability for the will make the charges to move. Okay. This induced EMF have the ability. This induced EMF have the ability to make the charges move. So charges அந்த கண்டக்டர் அந்த லூப் காயிலில் இருக்கக்கூடிய சார்ஜஸை மூவ் பண்ணக்கூடிய எபிலிட்டி யாருக்கு இருக்குது? இந்த இன்டியூஸ்ட் EMF இருக்குது. This induced EMF have the ability to make the charges move. சார்ஜஸ் மூவ் ஆனால் என்ன கிரியேட் ஆகிடும்? Therefore, due to motion of charges, an induced EMF will be created. An induced current will flow in the conductor. புரியுதா இல்லையா பாயிண்ட்? This current will create a what? Will create a நல்லா கவனிங்க. இந்த இன்டியூஸ்ட் கரண்ட் என்ன பண்ணும்? இது ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணும் which tries to nullify the change in flux. This current will create an magnetic field which opposes the change in flux. So point புரியுதா? யாருக்கா doubts இருக்கா? Anyone is having doubt? Okay, right. We will move on to the next concept. This current will create a magnetic field which opposes the change in flux. இப்போ கவனிங்க, இந்த இடத்துல வந்து ஃபாரடே என்ன சொல்கிறாருன்னா, the formula to find what? Formula to find the change in EMF induced. Okay. இப்போ EMF induced ஆச்சுல, அதோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா, E will be equal to minus d phi by divided by dt. சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸால் தான் நம்மளுக்கு என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸால் தான் நம்மளுக்கு என்ன க்ரியேட் ஆகுதுன்னா ஒரு இன்டியூஸ்ட் EMF வந்து க்ரியேட் ஆகுது. இதுதான் ஃபார்முலா கிவன் பை ஃபாரடே, இன்டியூஸ்ட் EMF. நெகட்டிவ் சைன், எதுக்கு இங்கே நெகட்டிவ் சைன் போட்டிருக்காங்க? நெகட்டிவ் சைன் indicates the EMF induced will try to oppose the cause which produces the change in flux. Cause which produce the change in flux. புரியுதா இல்லையா? ஸோ நம்மளுக்கு வந்து சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸால் தான் இன்டியூஸ்ட் EMFே க்ரியேட் ஆச்சு. இந்த நெகட்டிவ் சைன் எதை மீன் பண்ணுதான்? இந்த நெகட்டிவ் சைன் வில் கிரியேட் அன் இன்டியூஸ்ட் கரண்ட்
thereby an induced magnetic field which opposes the change in magnetic flux. Magnetic flux முதல்ல சேஞ்ச் ஆச்சுல அந்த காஸை வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, இப்போ இது வந்து ஒன் லூப், ஒரு டேர்னுக்கு ஃபார் அ லூப். ஓகே, ஃபார் அ காயில் என்ன வரும்? இதே ஒரு காயிலுக்கு எத்தனை டர்ன்ஸ் வரும்? ஒரு காயிலுக்கு n டர்ன்ஸ் will be there. ஸோ இந்த இடத்துல ஃபார்முலா என்ன ஆகும்னா -n d∅b divided by dt. இப்போ புரியுதா இல்லையா? -n d∅by divided by dt for a coil of n turns. நான் முன்னாடி என்ன மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்? ஸோ பேசிக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா d∅by divided by dtன்றது என்ன? சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் த்ரூ ஒன் காயில். அதோட என்ன மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? டோட்டலாக இருக்கக்கூடிய n டர்ன்ஸில் பாஸ் ஆகக்கூடிய காயிலோட சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். ரைட்டா? ரைட்ப்பா. ஸோ இப்போ இது வந்து கிளியர். இப்போ நான் இன்னொரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன். நம்ம அப்சர்வர்ஸ் ஹியர் நார்த் போல் சைடை வச்சு நான் என்ன பண்ணேன்? டுவர்ட்ஸ் அ காயில் கிட்ட லூப்பு கிட்ட கொண்டு வந்தேன். இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் கிரியேட்டட் இன் சச் தட் திஸ் சைட் இஸ் பிகமிங் நார்த் அண்ட் திஸ் சைட் இஸ் சவுத். இந்த சைட் நார்த்துன்றது எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம்? அப்சர்வர். மறந்துடாதீங்க, இந்த அப்சர்வரை பொறுத்த வரைக்கும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகிறனால கரண்ட்டு நம்ம we can say this side is north and this side is south. ஓகே, இப்போ கிரியேட் ஆன ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி போகும்? இப்படி போய் இப்படி சுற்றி வரும். ஒரு பார் மேக்னெட் ஈக்குவல்னு சொல்லலாமா? ஸோ இப்படி சுற்றி இப்படி வருது. அதனால் நம்ம இந்த சைடு நார்த்து அந்த சைடு சவுத்துன்னு சொல்கிறோம். சரி, எல்லாம் ஓகே. இப்போ இந்த சைடை நார்த்து நான் கிட்ட கொண்டு போனோன்னு என்னவா மாறிடுச்சு? நார்த்தும் அட்ராக்ட் பண்ணுமா ரிப்பல் பண்ணுமா? இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டானது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். ஓகே, நான் நார்த் போல வந்து டுவர்ட்ஸ் அ காயில் பார்த்து கொண்டு வரேன். என்ன ஆகுது? காயில் இஸ் பிகமிங் அந்த காயிலோட இந்த சைடு இஸ் பிகமிங் நார்த். இதுவும் நார்த்து. ஸோ கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? ரிப்பல்ஷன் வில் பி டெவலப்ட். ரிப்பல்ஷன் இருந்தால் என்ன ஆகும்? தேர் வில் பி ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் வில் பி தேர். நான் டுவர்ட்ஸ் பார்த்து கொண்டு போகிறேன்னா எனக்கு என்ன ஆகும்? பேக் சைடில் பார்த்து ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் வில் பி டெவலப்ட். நான் அந்த காயில் கிட்ட கொண்டு போக விடாது. ஏன்னா இந்த கரண்ட்டுக்கு இன்டியூஸ்டு கரண்ட் கிரியேட் ஆனது இந்த சைடு நார்த்து, இந்த சைடு சவுத் கிரியேட் பண்ணியிருக்கேன். நார்த்து என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். ஸோ இந்த மேக்னெட் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா எனர்ஜியை செலவு பண்ணணும் டு பிரிங் த மேக்னெட் டுவர்ட்ஸ் த காயில். கரெக்டாக இல்லையா? அதாவது நான் மேக்னெட்டை கிட்ட கொண்டு போகும்போது நார்த் சைடை டுவர்ட்ஸ் த காயில் பார்த்து கொண்டு போகும்போது இந்த சைடு என்னவா மாறிடுது? நார்த்தாக மாறிடுது. அப்போது ரிப்பல்ஷன் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். திஸ் இஸ் அ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஓகே, திஸ் இஸ் அ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸை மீறி நான் என்ன பண்ணணும்? காயிலை கிட்ட கொண்டு போயிட்டு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸை க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல தான் என்னென்னா நம்ம செலவு பண்ணுறோம்ல, எக்ஸ்ட்ராவாக ஒரு எனர்ஜியை செலவு பண்ணணும். ஏன்னா அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை மீறி நான் கிட்ட கொண்டு போனால் தான் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸை க்ரியேட் பண்ண முடியும். அப்போ நான் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் தரேன்ல, அந்த எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வாட் இஸ் பீன் ஹேப்பனிங் தேர்? அந்த நான் கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி தான் நான் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி அதுதான் வந்து அந்த காயிலில் வந்து என்னவா மாறுதான்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது. லேட்டரான அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்னவா மாறும்? ஹீட் எனர்ஜியாக மாறும். அந்த காயிலில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் இருக்குல்ல. ஸோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் நார்த் போல் டுவர்ட்ஸ் பார்த்து கொண்டு போனால் என்னாகும்? காயில் டுவர்ட்ஸில் இந்த சைடு நார்த் ஆகிடுது. ஸோ தேர் இஸ் அ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை மீறி நான் என்ன பண்ணணும்? டுவர்ட்ஸ் அ காயிலை பார்த்து கொண்டு போனால் தான் எனக்கு என்ன ஆகும்? சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இருக்கும். தேர்பை ஐ கேன் ப்ரொடியூஸ் அ இன்டியூஸ்டு கரண்ட். ஸோ இப்போ என்னென்னா கிட்ட கொண்டு போகிறதுக்கு அப்போசிஷன் இருக்குது.
அதை மீறி தான் நான் கொண்டு போகிறேன். அதை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை மீறி தான் நான் கிட்ட கொண்டு போனால் தான் ஃப்ளக்ஸ் மாறும். ஸோ பேசிக்காக என்னென்னா, இந்த எக்ஸ்ட்ரா நான் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் டன் இஸ் பீன் கன்வெர்டட் இன்டு ஒர்க் டனோட யூனிட் என்னது, ஜூல் தானே. அது வந்து என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு, எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதில் காயிலில். ஓகே, ஸோ தட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் இயர். ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்காக இங்கே என்ன நடக்குது, நான் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தான் அந்த ஒயரில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறான். அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி லேட்டராக என்னவா மாறிடும், ஹீட் எனர்ஜியாக லிபரேட் ஆகிடும் டியூ டு ஜூல்ஸ் ஹீட்டிங். ஸோ there is a what is there is a conservation of energy is been present. So இந்த Faraday experiment is based on what, conservation of energy. Nature is loving what, nature is எதை விரும்புது, conservation of energy. கரெக்டாக இல்லையா? இது இட்ஸ் அ நேச்சுரல் எக்ஸ்பெரிமெண்ட், ரைட்? நம்ம பண்ணுறோம், நேச்சுரலாக ஒரு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் க்ரியேட் ஆகுது விச் இஸ் அப்போசிங் திஸ் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். ஸோ நேச்சர் இஸ் ட்ரைங் டு அவாய்ட் த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். அந்த அவாய்ட் பின்னாடி என்ன இருக்குது, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியும் இருக்குது. புரியுதா? நீங்கள் தனியாக திங்க் பண்ணி பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இந்த சாப்டரோட கோர் பாயிண்ட்டே இதான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் என்ன ஆகும், அடுத்து உள்ள கான்செப்ட்ஸ் புரியும். ஸோ அதனால தான் ஐம் ஸ்பெண்டிங் டைம் ஹியர். இதை புரிஞ்சுக்கோங்க, தென் எவ்ரி திங் இஸ் ஈஸி. இந்த ஃபஸ்ட் லெக்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். நிவி எஸ், ரிப்பல் ஆகும். எஸ் சார், வெரி குட். சரிப்பா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இது மூவ் பண்ணலாம். அந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். வெயிட் நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ ஃப்ரம் அவர் டிஸ்கஷன் என்ன சொல்ல முடியும், நம்ம இவ்வளோ நேரம் பண்ண டிஸ்கஷனில் இருந்து ஆல்ரெடி சில ஸ்டேட்மெண்ட்ஸை நான் சொல்லிட்டேன். whenever there is a change in flux, இது அப்படியே எழுதிக்கோங்க. அட் த சேம் டைம் from our discussion when north pole is brought towards the coil, when north pole is brought towards the coil, okay, what is happening? Then the side of the coil facing the magnet will become as north pole, will behave as north pole. புரியுதா இல்லையா? with behaves as north pole, then magnet will experience a repulsive force. Repulsive force so what I can say, so there is an extra will experience a repulsive force. So there will be a
So there is a need to do extra work. So there is a need to do extra work. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க்கு பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், அந்த காயிலை, அந்த மேக்னெட்டை காயில் டுவர்ட்ஸ் கொண்டு போக முடியும். ஏன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை மீறி நான் கொண்டு போகணும். ஸோ தேர் இஸ் அ நீட் டு டூ எக்ஸ்ட்ரா ஒர்க். Need to do extra work to bring the magnet closer to the coil. Closer to the coil. This work done to bring the coil to bring to this work done measured in joules. கரெக்டாக இல்லையா? ஜூல் தானே அது ஒர்க் டனோட யூனிட். அதை திரும்ப ரீகால் பண்ணுறேன். this work done measured in joule will appear in the coil. This work done will appear in the coil as electrical energy. Okay. Also, if coil have resistance, இப்போ காயில்ன்றது ஒயர் தானே, ஒயருக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம்ல. ஸோ ஆல்சோ இஃப் காயில் ஹாவ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் if the coil have resistance R, then it will be liberated as heat energy. ஹீட்டிங் எஃபெக்ட். இப்போ கரெக்டாக இல்லையா? அதாவது நான் காயிலை மேக்னெட்டை டுவர்ட்ஸ் அ காயில் கொண்டு போக ட்ரை பண்ணேன். நான் நார்த் போல் டுவர்ட்ஸ் அ காயில் பார்த்து கொண்டு போனதுனால அந்த சைடும் நார்த் போல் ஆகிடுது. சச் தட் இட் இஸ் நாட் அலோவிங் தட் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். கிட்ட கொண்டு போனால் தானே ஃப்ளக்ஸ் மாறும். கிட்ட கொண்டு போக முடியாமல் ரெண்டு சைடும் நார்த் ஆகிடுது. காயில் சைடு நார்த் ஆகிடுது, ரிப்பல் பண்ணிடுது. பட் அதை மீறி நம்ம பண்ணக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தான் என்னவா மாறுதுன்னா, extra work which is the joule is converted into electrical energy as current. அந்த induced current தான் electrical energy, கரெக்டா? So thereby அந்த electric energy later on will be converted as heat. So this shows electromagnetic induction is based on law of conservation of energy. This shows electromagnetic induction. Electromagnetic induction obeys law of conservation of energy. Correct தானே? So it is obeying law of conservation of energy. புரியுதுன்னு நினைக்கிறேன்ப்பா. யாருக்கா டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் போஸ்ட் இந்த லைவ் chat. anyone is having doubt? பா லைவில் இருக்கவங்களாம் give a thumbs up, very big thumbs up. சார் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட்டா? சார் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி
இப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஒயரில் போகக்கூடிய கரண்ட் தானே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஒயரில் போகக்கூடிய கரண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியால் லேட்டரான் நம்மளுக்கு என்ன ஆகும், ஜூல் சீட்டிங் எஃபெக்ட் இருக்குல்ல, அந்த லூப்புக்குன்னு ஒரு கரண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், லூப்புக்குன்னு என்ன இருக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், thereby energy will be liberated in that. கரெக்டாக இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். இப்போ புரியுதா நிவி, you are able to understand? Are still having doubt? Nivi, come on Nivi. இப்போ லைவில் இருங்க, அப்போ தான் நான் உங்களோட டவுட்ஸை ஆன்சர் பண்ண முடியும். உங்களுக்கு லைவ்லேயே கவனிச்சிங்கன்னா இட் வில் பி மோர் பெட்டர். ஓகே, ஸோ டோன்ட் மிஸ் த கிளாஸஸ். நீங்கள் லைவில் இல்லாமல் இருந்தீங்கன்னா புரியாது, நிறைய டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்க முடியாது. சரி, வெரி குட். ஸோ இப்போ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இருக்குது. என்னென்னா ஃபாரடே லா. ஸோ ஃபாரடே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு, தேர்பை இஸ் கோயிங் டு கிவ் அ லா. அது என்ன லா அப்படின்றத பாருங்கள். சி ஃபாரடே லா. திஸ் லா ஸ்டேட்ஸ் that the induced EMF in a closed loop. க்ளோஸ்டு லூப் எதுக்கு தேவைப்படுது? அப்போ தானே கரண்ட் ஃப்ளோ நடக்க முடியும். ஸோ க்ளோஸ்டு லூப் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் கரண்ட் ஃப்ளோ. லூப் இல்லைனா எப்படிப்பா கரண்ட் ஃப்ளோ நடக்கும்? ஸோ திஸ் law states that induced EMF in a closed loop equals the negative of the rate of change of time for the loop. லூப்னா என்ன அர்த்தம்? வாட் does mean by loop? இது வந்து என்னோட வேல்யூ ஈக்குவல் டு 1. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ், நெகட்டிவ் சைன் எதுக்கு போடுறோன்னு சொல்லிட்டேன். எதுக்கு நெகட்டிவ் சைன் போடுறோம்? அந்த இன்டியூஸ்ட் EMF is trying to oppose the change in flux, அதுக்காக நெகட்டிவ் சைன். ஓகே ரைட். இப்போ டோட்டலாக நம்மக்கிட்ட வந்து n லூப்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு காயிலில் நம்மளுக்கு n லூப்ஸ் இருந்துச்சுன்னா, ஓகே, அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஐ நீட் டு மல்டிப்ளை பை n. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலாலேருந்து இந்த ஃபார்முலாக்கு எப்படி வருவீங்க? யூ நீட் டு ஜஸ்ட் மல்டிப்ளை பை n. ஃபார் n லூப்ஸுக்கு என்ன மல்டிப்ளை பண்ணிடலாம். சரி, இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட் என்னென்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. சரி, பேசிக் ஐடியா, த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ஐடியா என்னது? நான் வந்து ஃப்ளக்ஸை மாற்றினேன், ஒரு கரண்ட் கேரிங் லூப் வழியாக ஃப்ளக்ஸை மாற்றினேன் அப்படின்னா எனக்கு இன்டியூஸ்ட் EMF க்ரியேட் ஆகும். அந்த இன்டியூஸ்ட் EMF ஆல் என்ன க்ரியேட் ஆகும்? ஒரு இன்டியூஸ்ட் கரண்ட் வில் பி ஜென்ரேட்டட். கரெக்டாக? தேர்பை அதுக்கு பின்னாடி இருக்க பிரின்சிபல் தான் என்னது? கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகே, அதை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் மூலியாக பார்த்தோம். ஸோ இப்போ ஃப்ளக்ஸு மாறிச்சுன்னா நம்மளுக்கு இன்டியூஸ்ட் EMF க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் டைரெக்டாக சில ஃபார்முலா சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட்டு, நீங்கள் இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் டு மேக் ஷுர் தட் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இது வந்து என்னோடய லூப். ஓகே, இது வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ இந்த சைடில் வந்து என்கிட்ட ஒரு நார்த் போல் இருக்குது. நார்த் வேண்டாம், சவுத் வச்சுக்கலாமா? இப்போ சவுத் போல் நான் வந்து டுவர்ட்ஸ் த காயில் கொண்டு வரேன். மோஷன் இஸ் டுவர்ட்ஸ் த காயில். இப்போ இந்த காயில் என்ன ஆகும்? காயிலில் கரண்ட் எந்த டைரக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகும்? யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். கமான், யூ ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. இப்போ இந்த சவுத் போல் டுவர்ட்ஸ் காயில் பார்த்து கொண்டு போகிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைடு வில் பிகம் as சவுத். ஏன்னா அப்போ தான் என்ன பண்ணும்? இப்போ கிட்ட கொண்டு வரனால ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும்ல, அதை ஆக விடாமல் பார்த்துக்கும். ஓகே, அதனால் இந்த சைடும் சவுத் ஆனால் தான் ரிப்பல் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் வில் பி தேர். ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்போ தான் க்ரியேட் ஆகும். புரியுதா இல்லையா? அப்போ தானே இப்போ கிட்ட கொண்டு போகிறனால தானே ஃப்ளக்ஸு மாறுது. பை நேச்சர் இந்த ஃப்ளக்ஸு மாறுறது பிடிக்காது. ஸோ கிட்ட கொண்டு போகிறனால ஃப்ளக்ஸு மாறுது, அதை அலோவ் பண்ணாதனால ரிப்பல்சிவ் வந்துடும். ஸோ இந்த சைடு நார்த்தாக இருக்கணும், இந்த சைடு சவுத்தாக இருக்கணும், இந்த சைடு என்னவா மாறிடும்? நார்த்தாக இருக்கும். யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? இந்த சைடு சவுத், இந்த சைடு நார்த். அப்போ ஃபீல்ட் லைன்ஸ் எந்த டைரக்ஷனில் க்ரியேட் ஆகிருக்கும்? கரண்ட் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிருக்கும்? சொல்லுங்கள் பார்க்கலாம்.
இப்போ இந்த சைடு வந்து நம்மளுக்கு சவுத்து, இதான் அப்சர்வர். ஓகே, இந்த சைட்லேருந்து பார்க்குறவனுக்கு சவுத் கிரியேட் ஆகிருக்குன்னா என்ன அர்த்தம்? கரண்ட் கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக? கரண்ட் வந்து கிளாக் வைஸில் கிரியேட் ஆகிருக்கும். இன்டியூஸ்டு கரண்ட் வில் பி இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன். Induced current will be in the clockwise direction. அப்போ தான் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆகும்? இப்படி போய் it will come like this. இப்போ புரியுதா இல்லையா? It will try to oppose the change in flux. Right? இப்போ இந்த கேஸை யோசிச்சு பாருங்க. இப்போ என்கிட்ட இந்த சைடு ஒரு சவுத் இருக்குது. இந்த சவுத்தை வந்து நான் எந்த சைடு கொண்டு போக போகிறேன் அப்படின்னா டுவர்ட்ஸ் ரைட். மோஷன் வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போக போகிறேன். இப்போ என்ன நடக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கரண்ட் எந்த டைரெக்ஷனில் க்ரியேட் ஆகும்? கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக? இப்போ அப்சர்வர் வந்து இந்த சைடு இருக்கும். ஹியர் இஸ் த அப்சர்வர். சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் மேக்னெட்டை எந்த சைடு கொண்டு போகிறேன்? ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ், ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இப்போ கவனிங்க, the flux lines will be like this. கரெக்டாக இல்லையா? இப்படி கிரியேட் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இப்படி போய் என்ன ஆகும்? ரைட் ஆர் ராங்? இப்போ நீங்கள் தள்ளி கொண்டு போகிற மேக்னெட்டை தள்ளி கொண்டு போகிற ஃபீல்ட் லைன்ஸ் குறையும். ரைட்? அப்போ என்ன ஆகும்? ரைட் ஹேண்ட் சைடில் போகிற ஃபீல்ட் லைன்ஸ் குறையும். ஸோ தேர் பை நான் சவுத்தை சவுத்து நான் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போகிறேன். கரெக்டாக சவுத் போல் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகிடும்? இந்த சைடு நார்த் ஆகிடும், இந்த சைடு சவுத் ஆகிடும். தேர் பை இட் வில் ட்ரை டு வாட்? இன்க்ரீஸ் த ஃப்ளக்ஸ் இன் திஸ் டைரக்ஷன். இந்த சைடு ஆன்டி கிளாக் வைஸ் ஆகிடும். அப்போ தான் என்ன பண்ணும்? ஃப்ளக்ஸ் இன்டியூஸ்ட் வில் பி இன் திஸ் டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷனில் என்ன இருக்குன்னா ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த சைடு சவுத்தை நான் அவே பார்த்து கொண்டு போகும்போது இந்த சைடு நார்த்தாக மாறிடும். இட் வில் பி அட்ராக்டிவ். இப்போ புரியுதா இல்லையா? ஸோ புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். இல்லைனா இப்படி கூட எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம் குறைஞ்சதுன்னா, இப்போ பாருங்கள், இந்த கேஸில் டிஸ்டன்ஸ் குறைஞ்சி தான் இன்க்ரீஸ் ஆச்சா? இப்போ நான் சவுத்தை வந்து மேக்னெட்டை எந்த சைடு பார்த்து கொண்டு போனேன்? காயிலை பார்த்து கொண்டு போனேன்னா அவே பார்த்து கொண்டு போனேன்னா? ஐ ஹவ் brought the coil towards the மேக்னெட்டை டுவர்ட்ஸ் த காயில் பார்த்து கொண்டு வந்தேன். அப்போது இந்த சைடில் நார்த் போல்னால் இந்த சைடு என்ன க்ரியேட் ஆகிடுச்சு? நார்த். இந்த சைடு சவுத் போல்னால் இந்த சைடும் என்ன ஆகிடுச்சு? சவுத் போல். அதாவது இதை நீங்கள் ஒரு ட்ரிக்கு, ஒரு ஷார்ட்கட் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். when coil or magnet when distance between coil and magnet is increased or decreased. Decrease பண்ணுற கேஸ் எழுதலாமா? when the distance between the coil and the magnet is decreased, then both sides will have same pole. Then both sides both sides have same polarity.
அதாவது நார்த் இருக்கலாம் ஆர் சவுத் நார்த் ஆர் சவுத் புரியுதா இல்லையா? அதாவது நீங்கள் மேக்னெட் காயில் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த காயில் அண்ட் த மேக்னெட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா போத் சைட்ஸ் வில் ஹேவ் வாட், நார்த் இல்லை சவுத் பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் சவுத்தை வந்து டுவர்ட்ஸ் அ காயில் பார்த்து கொண்டு போகிறேன். டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? டிஸ்டன்ஸ் டிக்ரீசிங் ஆர் இன்க்ரீசிங் இயர்? டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகிறனால நம்மளால் இங்கே என்ன சொல்ல முடியும்? இந்த சைடு சவுத் இருக்கனால இந்த சைடே என்னது சவுத்து. ஆனால் இந்த கேஸில் பாருங்கள், இந்த காயிலோட ரெஸ்ட்டில் இருக்குது, பட் நான் மேக்னெட்டை ரைட் ஹேண்ட் சைடு பார்த்து கொண்டு போகிறேன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ். அப்போது இந்த சைடு மேக்னெட் சைடு சவுத் இருந்துச்சுன்னா அதுக்கு அது அந்த காயில் சைடில் என்னவா இருக்குது? சேம் சைடில் ஆப்போசிட் போல். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். இது ஈஸி ட்ரிக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். when distance between is increased, then both sides have opposite poles. அதுக்கு என்ன அர்த்தம்? நார்த் சவுத் கிரியேட் ஆகும், இல்லை சவுத் நார்த். புரியுதா இல்லையா? ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த ஒரு இதையும் நீங்கள் இது மாதிரி சால்வ் பண்ண முடியும். ஓகே, சரி. இப்போ நான் அடுத்து ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா ஃபார்முலாஸ். இப்போ நல்லா கவனிங்க. ஃபாரடே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபார்முலா போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் சொல்ல போகிறேன். ஃபாரடே லா. ஸோ ஃபாரடே ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து வந்த ரிசல்ட்டு நம்ம என்னவா பார்க்குறோம்? லாவாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபாரடே லா. So Faraday law, what you are going to study? First, Nivi, you are able to understand the trick. I think you are following the class, Nivi. Easy irukka trick? Okay, so இப்போ வந்து Faraday law ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொஸ்டினில் என்ன கேட்பானா, டு ஃபைண்ட் கொஸ்டினில் என்ன கேட்பானா இஎம்எஃப் கேட்பான், கரண்ட் கேட்பான், ஹவு மச் சார்ஜ் ஃப்ளோ ஹேட் ஹேப்பன் அப்படின்னு கேட்பான். ஹவு மச் சார்ஜ் ஹஸ் பீன் ஃப்ளோன். ஓகே, வாட் இஸ் த ஹீட் டெசிபேட்டட் அப்படின்னு கேட்பான். ஓகே, தே வில் ஆஸ்க் வாட் இஸ் த ஹீட் டெசிபேட்டட் அப்படின்னும் கொஸ்டின்ஸ் தே வில் ஆஸ்க். ஹவு மச் சார்ஜ் ஃப்ளோன். ஓகே, யா. ஸோ இது மெயினாக இந்த 3 கொஸ்டின் தான் இருக்கும். ஓகே, ஃபாரடே லாவில் இப்போ என்னென்னா, ஒரு காயிலில் வாட் இஸ் த இஎம்எஃப் ஜென்ரேட்டட்? இ வில் பி ஈக்குவல் டு மைனஸ் d∅/dt. இப்போ d∅/dtன்றது இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் தானே. நல்லா கவனிங்க, மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வெலாசிட்டி படித்தோம்ல, dr vector divided by dt, இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்னது? வாட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா? del r vector divided by del t. இது இன்ஸ்டன்டேனியஸ், இது ஆவரேஜ். கரெக்டாக இல்லையா? ஆவரேஜ்னால் டெல் போடுவோம், இன்ஸ்டன்டேனியஸ்னால் டி போடுவோம். ஸோ இப்போ இன்ஸ்டன்டேனியஸ், அதாவது இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஃபார்முலா எப்போல்லாம் கேட்குறானோ இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ யூஸ் வேணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இன்டியூஸ்ட் இஎம்எஃப். இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எப்படி கரண்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். இப்போ இஎம்எஃபோட யூனிட் என்னது? இன் வோல்ட்.
வோல்ட் தானே, வோல்டேஜோட யூனிட்டும் வோல்ட் தானே, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ இஎம்எஃப் இஸ் நத்திங் பட் வாட், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ என்ன வரும் அப்படின்னு பாருங்கள், கரண்ட் இன்டியூஸ்ட் I is V equal to IR, I is equal to V by R. எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மேக்னிடியூட் போட்டுருங்க, பிரச்சனை ரொம்ப கம்மியாயிடும். ஜஸ்ட் டேக் இட் வாட் எவர் ஐ எம் சேயிங். இஎம்எஃப் வந்து சைனோட கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சிட்டு ஜஸ்ட் புட் த மேக்னிடியூட் divided by R. R is nothing but resistance in the coil. R is nothing but what, resistance in the coil. இப்போ கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம், இன்டியூஸ்டு கரண்ட்டு. இன்டியூஸ்டு கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எப்படி ஃபைண்ட் த சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? how to find charge? to find the charge I is equal to என்ன தெரியும் நம்மளுக்கு, dq by dt. கரெக்டா இல்லையா? I is equal to dq by dt. சார்ஜ் எவ்வளோ தூரம் ஃப்ளோ ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு I இருக்க இடத்துல dq by dt போடுங்க. ஸோ வாட் இஸ் dq? இதை கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி எழுதுனா எப்படி எழுதலாம்? E இருக்க இடத்துல என்ன எழுதலாம்? E இருக்க இடத்துல என்ன எழுதலாம்? மேக்னிடியூட், ரைட்? மேக்னிடியூட் போடுங்க, 1 by R மேக்னிடியூட் போடணும். So what is the final formula? dq is equal to, அதாவது without sign I am putting பா, நல்லா கவனிங்க, without sign I am putting எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆயிருக்குன்னு கேட்பான். dq is equal to, இந்த ஃபார்ம்லேயே this is enough actually. புரியுதா இல்லையா? இது ஒரு ஃபார்முலா, இப்போ இது ஒரு ஃபார்முலா. இன்டியூஸ்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஷினில் ஃப்ளக்ஸு கொடுத்ததுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? இன்டியூஸ்ட் இஎம்எஃப், அதுலேருந்து இன்டியூஸ்ட் கரண்ட், மேக்னிடியூட் போட்டு, எப்போ மேக்னிடியூட் போட்டு கண்டுபிடிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், சைன் குழப்பமே வராது. அதுலேருந்து சார்ஜ் ஃப்ளோ கண்டுபிடிக்கிறதுக்கு திஸ் இஸ் த ஃபார்முலா. ஸோ சார்ஜ் ஃப்ளோ இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் வாட், டைம் டேக்கன். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸை மட்டும் சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லிடலாம், ஃப்ளக்ஸ் எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொன்னாலே யூ கேன் ஃபைண்ட் த சார்ஜ் ஃப்ளோ. டைம் டிபெண்டன்ஸ் இருக்கா இந்த ஃபார்முலாவில்? கிடையாது, டைம் டிபெண்டன்ஸ் ஃபார்முலா இஸ் நாட் தேர். ஓகே, இப்போ நம்ம படித்தது எல்லாமே என்ன ஃபார்முலா? இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. இதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஆவரேஜ் வேல்யூ ஃபார்முலா சொல்லலாமா? என்ன வரும் இதுக்கு எல்லாத்துக்கும்? ஆவரேஜ் வேல்யூ. நிறைய இடத்துல ஆவரேஜ் தான்ப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆவரேஜ் ஃபார்முலா வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல். ஆவரேஜ்க்கான ஃபார்முலா என்ன வரும்னா, induced EMF for average. சொல்லுங்க பார்க்கலாம், induced EMF for average. மறந்துட வேண்டாம்ப்பா, இங்கே வந்து நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் போடணும், யாராவது மறந்துடாதீங்க. எத்தனை டேர்ன்ஸ் இருக்கோ அந்த டேர்ன்ஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியே ஆகணும், பண்ணலன்னா கஷ்டம். சரி, இப்போ வாட் இஸ் த இன்டியூஸ்டு கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? மேக்னிடியூட் போட்டுருங்க, கரண்ட்டை கண்டுபிடிக்கும். கரண்ட்டோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? how you will find the current direction? how you will find the current direction? நம்மளுக்கு தெரியும் ஃப்ளக்ஸு இன்க்ரீஸ் ஆக போதா டிக்ரீஸ் ஆக போகுதான்றதை வச்சு அந்த இன்டியூஸ்டு கரண்ட் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், கரெக்டாக? ஸோ லாஸ்ட்டு நம்மக்கிட்ட என்ன இருக்குது? we are having charge
okay. So these are the formulas we have. சரிப்பா ஓகே. இப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்ல போகிறோம். என்ன சார் அந்த பாயிண்ட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். சரி, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்முலாவை எப்போ யூஸ் பண்ணுவோம்? இந்த ஃபார்முலாவை எப்போ யூஸ் பண்ணுவோம்? when we will use this formula? இது வந்து என்னென்னா, இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் மாதிரி. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. இப்போ இந்த வந்து எதோட ஃப்ளக்ஸு? சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ அ பிளெயின் சர்ஃபேஸ் அண்ட் ஃபார் அ யூனிஃபார்ம் ஃபீல்ட். இப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாட்டு இது. அதாவது டிஃப்ரெண்ட் வேஸில் எப்படி ஃப்ளக்ஸ் மாற முடியும். நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃப்ளக்ஸ் மாறினா இன்டியூஸ்ட் இஎம்எஃப், இன்டியூஸ் இஎம்எஃப்னா இன்டியூஸ் கரண்ட், இன்டியூஸ் கரண்ட்னா ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்படிலாம் ஃப்ளக்ஸு மாறலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தரான். இந்த ஃபார்முலா நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோன்னு தெரியும் கரெக்டாக, அதை வச்சுக்கலாம் அப்படியே. இந்த ஃப்ளக்ஸு எப்போல்லாம் மாறும் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அடுத்த கேஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களே திங்க் பண்ணுங்கள், இந்த ஃப்ளக்ஸு எப்போல்லாம் மாறலாம் நம்மளுக்கு. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கண்டிஷன் ஆர் வேவ்ஸ் திஸ் ஃப்ளக்ஸ் கேன் சேஞ்ச்? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ பி மாறுச்சுன்னா ஃபை மாறுமா? எஸ் இஸ் த ஏரியா மாறினாலும் மாற முடியுமா? அதே மாதிரி தீட்டா மாறினாலும் மாற முடியுமா? தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் த நார்மல் டு த ஏரியா. ஸோ இது மாறினாலும் மாற முடியும், இது மாறினாலும் மாற முடியும், இது மாறினாலும் மாற முடியும். கரெக்டாக இல்லையா? ரைட். ஸோ தட் இஸ் அ பாயிண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இயர். ஸோ அதுதான் சொல்ல வரான். ஸோ தீட்டான்றது எப்போ மாறும்? ஆங்கிள் பிட்வீன் த ஃபீல்ட் அண்ட் த தீட்டா மாறணும், த நார்மல் டு த வெக்டர், எஸ் வெக்டர். ஸோ பி மாறினாலும் ஃபை மாறும், எஸ் மாறினாலும் மாறும். ஸோ கவனிங்க, whenever the magnetic field changes with the time, இப்போ B changes with the time கொஸ்டினில் கொடுத்தானா நம்மளுக்கு என்ன ஆகும்? இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கிரியேட் ஆகும். இப்போ கரண்ட் மாறினா கூட என்ன மாறும்? அதாவது the current which producing the magnetic field. இப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்னோட காயிலை போய் வைக்கிறேன். அப்போ வாட் இஸ் த ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்னோட காயிலை வச்சேன்னா திஸ் இஸ் த ஃப்ளக்ஸ். கரெக்டாக? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டே ஏதோ ஒரு இதில் தானே கிரியேட் ஆகும். திஸ் கரண்ட் ப்ரொடியூசஸ் த கரண்ட் ப்ரொடியூசிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டே மாறிச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாறி தானே ஆகணும். when I producing B changes, then என்ன சொல்லலாம்? then B vector changes. கரெக்டாக இல்லையா? அதுதான் current through the current which produces the magnetic field. புரியுதா இல்லையா? அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இது வந்து ஒரு ரீஜன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, இது வந்து ஒரு ரீஜன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். தெரியுதா? இது ஒரு ரீஜன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த ரீஜனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்? ஒரு இதை கொண்டு வரேன். எதை? ஒரு லூப் ஆஃப் ஒயர். திஸ் இஸ் அ லூப் ஆஃப் ஒயர். இந்த ஒயரை உள்ளே கொண்டு வரேன். நான் உள்ளே கொண்டு வர ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த காயில் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இப்போ கவனிங்க, இது இந்த எக்ஸ்போர்ட் இருக்கும்ல, எக்ஸ்போர்ட்டாக என்ன அர்த்தம்? ஃபீல்டு உள்ளே போதா வெளியில் வருதா? ஆல்ரெடி ஐ தாட் யூ. கிராஸ் போட்டோன்னா என்ன அர்த்தம்? ஃபீல்டு உள்ளே, இன்சைட். டாட் போட்டால் என்ன அர்த்தம்? ஃபீல்டு வெளில வருது, பேப்பரை விட்டு. இது அவுட் சைட். கரெக்டாக? இப்போ காயிலில் வந்து இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் காயில். இந்த காயிலை வந்து வித் வெலாசிட்டி நான் உள்ளே கொண்டு வரேன். அப்போ என்ன க்ரியேட் ஆகும்? நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸு க்ரியேட் ஆகும். சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆனால் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுமா ஆகாதான்? இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? தட் இஸ் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? which creates the ability for the charges to move. கரெக்டாக இல்லையா? இஎம்எஃப் சேஞ்ச் ஆச்சுன்னா இட் கிரியேட்ஸ் த எபிலிட்டி ஃபார் த சார்ஜஸ் டு மூவ். சரி, இப்போ நீங்கள் தான் என்ன கரெக்டாக சொல்லணும். இப்போ இந்த காயிலில் நான் உள்ளே கொண்டு வர ஃப்ளக்ஸ் பாசிங் டு த ஏரியா இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இந்த காயிலை நான் உள்ளே கொண்டு வர
flux passing through the coil increases or decreases? Come on. It will increase, right? கிட்ட வர வர அந்த region of magnetic field increase ஆகிட்டே வருது பாருங்க. flux increase ஆகுது, அதாவது எந்த டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகுது? ஃபீல்டு உள்ளே போகிறது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கரண்ட் எந்த டைரக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகணும்? இப்போ உள்ளே போகிற ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுதுப்பா. அப்போ என்ன ஆகணும்? அவுட் சைடு வர மாதிரி ஒரு இன்டியூஸ்டு ஃபீல்டு க்ரியேட் ஆகும். கரெக்டாக இல்லையா? ஃபீல்டு வந்து அவுட் சைடு வர மாதிரி என்ன ஆகும்? இட் வில் பி கிரியேட்டட். ஃபீல்டு அவுட் சைடு வர மாதிரி ஒரு இன்டியூஸ்டு ஃபீல்டு வரணும். இந்த இன்டியூஸ்டு ஃபீல்டு எப்போ அவுட் சைடு பார்த்து வரும்? வென் எவர் த இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் இன் த ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். கரெக்டாக இல்லையா? இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் போனால் தான் இந்த ஃபீல்டு வந்து ஜென்ரேட் ஆனது அவுட் சைடு பார்த்துருக்கும். சரி, உள்ளே போகிறது இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா இல்லையா? நான் கிட்ட கொண்டு வர த ஃப்ளக்ஸ் பாசிங் இன்சைட் த ஏரியா இஸ் இன்க்ரீஸிங். அப்போ அதை அப்போஸ் பண்ணணும்னா கரண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ஃப்ளோ பண்ணால் தான் இட் வில் கம் அவுட். புரியுதா இல்லையா? யூர் ஏபிள் டு கெட் த பாயிண்ட்? எஸ். இப்போ அதை இந்த இடத்துல சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த காயிலை நான் வெளில பார்த்து எடுத்துகிட்டு வரேன். இந்த காயிலை வெளியில் கொண்டு வந்தோன்னா என்ன நடக்கும்? ஏரியா எக்ஸ்போஸ் டு த ஃப்ளக்ஸு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கோயிங் டு டிக்ரீஸ். அப்போது உள்ளே போகிற ஃபீல்ட் லைன்ஸ் குறையுதா இன்க்ரீஸ் ஆகுதா? உள்ளே போகிறது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதாப்பா? ஏன்னா வெளில வர வர ஏரியா ஃப்ளக்ஸு குறைஞ்சிக்கிட்டே வரும், உள்ளே போகிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போது என்ன பண்ணணும்னா உள்ளே போகிறது குறைஞ்சிட்டே வருது. தெர் இஸ் அ சேஞ்ச். 10லேருந்து 5 ஆகுது, 5லேருந்து 1 ஆகுது, 1லேருந்து 0 ஆக போகுது, குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸை நேச்சர் விரும்பாது. இட் ட்ரைஸ் டு இன்க்ரீஸ் த ஃப்ளக்ஸ். ஸோ உள்ளே போகிற மாதிரி ஃப்ளக்ஸை என்ன பண்ணும்? க்ரியேட் பண்ணிவிடும். ஃப்ளக்ஸு இன்க்ரீஸ் ஆகிறதும் பிடிக்காது, டிக்ரீஸ் ஆகிறதும் நேச்சருக்கு பிடிக்காது. இட் ட்ரைஸ் டு மெயின்டைன் த நியூட்ராலிட்டி. கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க ட்ரை பண்ணி. இப்போ இந்த காயில் வெளியில் வர வர ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த காயில் இஸ் கோயிங் டு சேஞ்ச், குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வரணும்னா இன்டியூஸ்டுனா உள்ளே போகிறது இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே வரணும்னா கரண்ட் எந்த டைரக்ஷனில் போகணும்? கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகணும். யூ ஆர் ஏபிள் டு கெட் த பாயிண்ட்? தட்ஸ் இட். ஐ திங்க் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். ஸோ நெக்ஸ்ட் இது போகலாம். பா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்பா. ஒரு காயில், ஒரு ரெக்டாங்குலர் காயில் இருக்கா? ஓகே, ஃபீல்டு எல்லாமே உள்ளே பார்த்து போயிட்டுருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கோயிங் இன்சைட் த பிளேன் ஆஃப் த பேப்பர். இப்போ இந்த காயில் ரொட்டேட் ஆகும்போது the normal vector changes its direction இல்லையா? இந்த காயில் ரொட்டேட் ஆகும்போது நல்லா கவனிங்க. காயிலுக்கு எப்படி இருக்கும்? ஸோ திஸ் இஸ் அ காயில். அதுக்கு பர்பண்டிகுலராக தான் என்ன இருக்கும்? காயிலுக்கு பர்பண்டிகுலராக தானே எஸ் வெக்டார் இருக்கும். இந்த காயில் ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும்? இந்த எண்ணும் எஸ் வெக்டாரும் சேஞ்ச் ஆகும்ல டைரக்ஷன். ஸோ எஸ் வெக்டார் மாறுதுன்னா பேசிக்காக என்ன மாறுது? டீட்டா இஸ் சேஞ்சிங். ஸோ டீட்டா இப்போ அந்த காயில் எவ்வளோ வேகமாக ரொட்டேட் ஆகுது? ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. ஸோ டீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டி அப்படின்னு வரும். இப்போ யூனிஃபார்ம் ஆங்குலர் வெலாசிட்டி பாருங்க. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கேஸு. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ டீட்டா எவ்வளோ தூரம் ரொட்டேட் ஆகும் அப்படின்னா ஒமேகா டி. ஸோ இப்போ என்ன சொல்கிறான்னா ஃபஸ்ட்டு ஒன்று மேக்னெட்டிக் ஃபீல்டே சேஞ்ச் ஆகிடலாம், இல்லை ஏரியா எக்ஸ்போஸ் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகலாம், இல்லை டீட்டா சேஞ்ச் ஆகலாம், இல்லைனா என்னது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் இருக்குல்ல அது சேஞ்ச் ஆகலாம். அதுதான் செகண்ட் கேஸ். இதை நான் சிம்பிளாக எழுதுகிறேன் பாருங்கள். if I changes, already இங்கே எழுதிட்டேனே, if I producing B vector changes then B vector need to, இது சிம்பிளாக எழுதிடலாமா? if I changes then B vector will change. புரியுதா இல்லையா பாயிண்ட்?
You're able to understand here? Okay, very good. சரிப்பா, இப்போ நம்ம படித்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கான். நம்ம படித்த பாயிண்ட்ஸ்லாம் என்னது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கான். ஓகே இப்போ இங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் இஸ் ஆல்சோ தேர். ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, டைம்ஸ் அப். ப்ராப்ளம்ஸை நெக்ஸ்ட் கிளாஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ என்ன இப்போ வந்து நல்லா கவனிங்க. நான் என்ன சொன்னேன், இப்போ ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் பண்ணலாம். இப்போ நம்ம படித்ததோட ப்ராப்ளம் நெக்ஸ்ட் கிளாஸ். இப்போ நம்மளுக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆச்சுல, இஎம்எஃப் வந்து ஃபாரடேல என்ன ஃபார்முலா கொடுத்தாரு, இதுமே ஒரு ஃபார்முலா கொடுத்தாரு. இது என்ன சொல்லுச்சு, EMF is induced having a negative sign. இந்த நெகட்டிவ் சைன் என்ன கொடுத்துச்சு அப்படின்னா, the EMF induced is trying to oppose the change in flux. கரெக்டாக அப்படின்றத மீன் பண்ணுறது தான் இந்த லா. நம்ம என்ன சொன்னோம், ஃபாரடே கொடுத்தாருன்னு சொன்னோமா. பேசிக்காக இந்த லா எங்கேருந்து வருது, அப்படி இந்த மைனஸ் சைன் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்கிறோன்னா, லென்ஸ் லா அப்படின்ற ஒரு லாலேருந்து வருதுன்னு சொல்கிறான். ஓகே, லென்ஸ் லா தான் இந்த நெகட்டிவ் சைனை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். See the negative sign in the Faraday equation. So Faraday equation நம்ம பார்த்த negative sign வந்து describes the direction in which the induced EMF drives the current around the circuit. So induced EMF create பண்ணக்கூடிய current எந்த directionல இருக்குன்றதை மீன் பண்ணுது. The direction is mostly easily determined with the help of Lenz law. Okay. So direction of any magnetic induction effect is such as to oppose the cause producing it. பா ஒன்றும் இல்லைப்பா, நம்ம படித்த பாயிண்ட் தான். whenever the change in the magnetic flux is there, an induced EMF and current will be generated which opposes the change in the cause. அந்த change in flux oppose பண்ணுற மாதிரி கிரியேட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு வந்து நிறைய பொதுவாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்ன தான் ஃபாரடே லாவில் இந்த மைனஸ் கிடைச்சாலும் இந்த மைனஸ் சைன் இஸ் அக்கார்டன்ஸ் வித் லென்ஸ் லா அப்படின்னு சொல்லுவான். இந்த லென்ஸ் லா தான் இந்த சைனை சொன்னதாக சொல்லுவான். பட் இது ஃபாரடே லாலே நம்ம படிச்சிருவோம். பட் இந்த நெகட்டிவ் சைன் இஸ் ஃப்ரம் லென்ஸ் லா அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா லென்ஸ் லா என்ன சொல்லுதான், the direction of any magnetic induction, எந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுதோ it will try to oppose the change in effect. ஃப்ளக்ஸு மாறுறதுனால தானே உருவாச்சு. ஸோ அதுதான். ஓகே, இப்போ நம்ம வந்து சில எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிங்க. ஒரு பார் மேக்னெட் மேலேருந்து கீழே விழுது. இது வந்து ஒரு காயில். இப்போ நீங்கள் தான் எனக்கு சொல்லணும், இந்த காயிலில் கரண்ட் எந்த டைரக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். மேலேருந்து ஒரு மேக்னெட் கீழே விழுது. இந்த காயிலில் எந்த டைரக்ஷனில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். கமான் எஸ். இந்த காயிலில் எந்த டைரக்ஷனில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். மேலேருந்து ஒரு பார் மேக்னெட் விழுது. காயிலில் எந்த டைரக்ஷனில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். கிளாக் வைஸ் டைரக்ஷனா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா. பா நல்லா கவனிங்க. ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி தானே பாஸ் ஆகும். இப்போ கிட்ட வர நல்லா கவனிங்க. இப்போ கிட்ட வர ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த காயில் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா. மேலேருந்து கீழே வர இப்போ நம்மளோட ஏம் என்னது, டு ஃபைண்ட் ஐ டைரக்ஷன். ஐயோட டைரக்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ மேலேருந்து விழும்போது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியில் தானே விழும். ஒரு மேக்னெட் மேலேருந்து விட்டுட்டான், ஃப்ரீ ஃபால். ஒரு மேக்னெட்டை ஃப்ரீ ஃபால்லேருந்து நான் விட்டுட்டேன். அது இப்போ அந்த லூப் வழியாக கிராஸ் ஆக போகுது. இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை கண்டுபிடிங்க. ரெண்டாவது என்ன சொல்லணும்னா, ஏ இன்க்ரீஸ் ஆகுமா ஆர் இட் வில் டிக்ரீஸ் ஆர் இட் வில் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தானே. ஏவோட வேல்யூ இங்கே ஜி, மறந்துடாதீங்க. ஏவோட வேல்யூ ஜியாக இருக்குது. ஏன்னா ஃப்ரீ ஃபாலில் விடும்போது கிராவிட்டி தான். இப்போ இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா என்ன ஆகும்னு கேட்குறான். ஆர் இட் வில் பி a constant one. Come on yes. So மேலேருந்து கிட்ட வர flux is going to increase.
flux increase ஆகுதுன்னா EMF will be generated, will tries to oppose the decrease of flux. அப்போது நல்லா கவனிங்க, கரண்ட் இப்போ கிளாக் வைஸில் உருவாகணுமா ஆன்டி கிளாக் வைஸில் உருவாகணுமா? உள்ளே போகிற லைன்ஸு இன்க்ரீஸ் ஆகுது, மேலேருந்து கீழே வர லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்டியூஸ்ட் EMF need to be in such a way, current should be in such a way to decrease the flux. ஸோ நம்மளுக்கு அது எப்போ டிக்ரீஸ் ஆகும்? இப்படி வந்தால் வருமா? திஸ் இஸ் த இன்டியூஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஏன்னா மேலேருந்து கீழே வர்றது இன்க்ரீஸ் ஆச்சு, ரைட்டா? மேலேருந்து வரக்கூடிய ஃபீல்ட் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ அதை அப்போஸ் பண்ணுற விதமாக இன்டியூஸ்டு ஃபீல்டு வாஸ் கிரியேட்டட். இல்லைனா இன்னொன்று சொல்லலாம், இன்னொரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தல, மேலே நார்த் போல், இந்த சைடில் பொறுத்த வரைக்கும் எந்த டைரக்ஷனில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? இட் இஸ் டிக்ரீஸிங். மேலேருந்து கிட்ட வர வர டிக்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணும்? இந்த போல், இந்த சைட் ஆஃப் த போல் வில் ஆல்சோ பிகம் அஸ் நார்த் போல், இந்த இடம் சவுத் போல். அப்போ ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி போய் தானே இப்படி வரணும், இன்டியூஸ்டு ஃபீல்டு. கரெக்டா? யா. ஸோ த கரண்ட் வில் பி இன் திஸ் டைரக்ஷன் as mentioned. புரியுதா இல்லையா? திஸ் இஸ் நார்த் அண்ட் திஸ் இஸ் சவுத். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், இதுவும் நார்த் போல் அதுவும் நார்த் போல். அப்போ அதை மேலே பார்த்து என்ன இருக்கும்? ஒரு ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் இருக்குமா? ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வில் பி தேர். ரெண்டுமே நார்த் போல்னால மேக்னெட் மேலே ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஆக்சலரேஷன் வில் டிக்ரீஸ். மேலேருந்து கீழே வரும்போது இருக்கக்கூடிய ஆக்சலேஷன் வந்து குறைஞ்சிரும். thereby velocity will also decrease. ஓகே. இப்போ அடுத்த ப்ராப்ளம் போகலாம். இப்போ பாருங்கள், when a bar magnet is brought near the solenoid, solenoid பார்த்து கிட்ட பார்த்து கொண்டு வரான். அப்போ கரண்ட் எந்த டைரக்ஷன்? இது வந்து solenoidப்பா, எந்த ஒரு பேட்டரி எதுவுமே கனெக்ட் பண்ணலை. ஸோ திஸ் இஸ் சிம்பிளி a solenoid is there. இப்போ என்ன நடக்குன்றதை நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். ஸோ கிட்ட பார்த்து கொண்டு போகிறேன். டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? டிஸ்டன்ஸ் இஸ் டிக்ரீஸிங். டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா எந்த சைடில் நார்த்னா இந்த சைடு என்ன ஆகிடும்? சேம் பொலாரிட்டி இருக்கும், இந்த சைடு சவுத் ஆகிடும். தட் மீன்ஸ் கரண்ட் இந்த டைரக்ஷனில் எப்படி போகணும்? இந்த சைடு வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் போகணும். ஓகே. இந்த சைடு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகணும். ஓகே. இந்த சைடு சவுத் போல், இந்த சைடு ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ தேர்பை இந்த இடத்துல கரண்ட் எப்படி போகும்? கரண்ட் இப்படி தானே போகணும், அப்போ தானே கிளாக் வைஸ் வரும். இப்போ கரெக்டாக இல்லையா? நான் சொல்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள். இப்படி தானே போகணும். யா, this is the correct thing. இது நார்த் சைடாக இருக்கணும், இது சவுத் சைடாக இருக்கணும். Okay, let's check the answer also. Let's check the answer. இப்போ நல்லா கவனிங்க, டுவர்ட்ஸ் பார்த்து கொண்டு வரும்போது டெஃபினட்டாக இந்த சைடு நார்த்து தான், டவுட்டே இல்லை. சரி, இப்போ அடுத்து இது இப்போ இதே மேக்னெட்டை நான் அவே பார்த்து கொண்டு போனால் என்ன வரும்? இதே கேஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இதே எக்ஸாம்பிள் கேஸ் எடுத்துக்கலாம். நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறேன். இப்போ இது வந்து ஒரு காயில். ஓகே, இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், நார்த் சவுத் போல் அவே பார்த்து கொண்டு போகிறேன். சவுத் போல் அவே பார்த்து கொண்டு போகிறேன். மோஷனோட மேக்னெட்டோட மோஷன் அவே பார்த்து போக போகுது. இப்போ இந்த சைடு என்ன போலாரிட்டி இருக்கும்? கரண்ட் எந்த டைரக்ஷனில் போகும்? கரண்ட் எந்த டைரக்ஷனில் போகும்? அவே பார்த்து கொண்டு போகிறேன். டிஸ்டன்ஸ் என்ன ஆக போகுது? Distance is going to increase or decrease? Distance increase ஆகிறனால என்ன ஆகும்? சேம் polarity ஆப்போசிட் பொலாரிட்டியா? ஆப்போசிட் polarity. இந்த சைடு நார்த் ஆகிடும், இந்த சைடு என்ன ஆகிடும்? சவுத் ஆகிடும். ஓகே, அப்போது கரண்ட் எந்த டைரக்ஷன்? இப்படி தான் ஃப்ளோ ஆகணும்.
அப்போ தான் இந்த சைடு clockwise இப்படி வரும் current. Okay, this is right. Right? So you are able to understand, I think. Next problem போயிடலாமா? இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், இதில் என்ன சொல்கிறான்? Current carrying loop is placed in a magnetic field. Find the direction of induced current. கண்டுபிடிச்சிடலாமா? Current carrying loop is placed in a magnetic field. But magnetic field increase ஆகுதா decrease ஆகுதா? Time increase ஆக magnetic field is also increasing. இப்போ find the direction of induced current. Find the direction of induced current. ஸோ இது வந்து ஒரு லூப்பா. ஓகே, இந்த லூப்பில் என்ன ஆகுதுன்னா, லூப்னா எத்தனை டர்ன்ஸு? சிங்கிள் டர்ன். உள்ளுக்குள்ளே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. மேக்னிடியூட் இஸ் கண்டினியூஸ்லி இன்க்ரீஸிங். உள்ளே போகிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகணும்? உள்ளே போகிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது உள்ளே இருக்குது. அது நேச்சர் விரும்பாது. இட் ட்ரைஸ் டு அப்போஸ் தட். அப்போ வெளியில் ஃப்ளக்ஸ் வரணும்னா டாட் ப்ராடக்ட் ஷுட் பி த இன்டியூஸ்டு ஃப்ளக்ஸ். இன்டியூஸ்டு ஃப்ளக்ஸ் எப்படி வரணும்? டாட்டு. இட் ட்ரைஸ் டு கம் அவுட்டு. அப்போ என்ன ஆகும்? clockwise direction போட்டால் வருமா, ஆன்டி clockwise direction போட்டால் அப்படி வருமா? clockwise direction போட்டால் தானே ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்ளை பண்ணுங்கள். அந்த லூப்பில் ஆன்டி clockwise directionல போனால் தான் அவுட் சைட் பார்த்து ஃபீல்டு வரும். யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. இப்போ வந்து அவுட் சைடு ஆன்டி clockwise directionல போகுது. இதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன சொல்கிறான்? ரெக்டாங்குலர் லூப் இஸ் பிளேஸ்டு டு த லெஃப்ட் ஆஃப் அ லார்ஜ் கரண்ட். ஸோ இந்த ஒயரில் வந்து கரண்ட் வந்து I is equal to 2t. நல்லா கவனிங்க. இயர் த கரண்ட் இஸ் இன்க்ரீஸிங். மேலே போகிற கரண்ட் வந்து 2t டைமை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது வந்து ஒரு காயில். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒரு கரண்ட் கேரிங் லூப்பு காயில் ஒயரை சுற்றி கரண்ட் வில் பி இன்டியூஸ்டு ஃபீல்டு வில் பி தேர். இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஃபீல்டு உள்ளே போகுமா இந்த சைடு? இப்போ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்ளை பண்ணுங்கள். கரண்ட் டைரக்ஷனில் என்னோடய தம்பு இருக்கணும் மேலே பார்த்து. ஃபோல்ட் யுவர் ஃபிங்கர்ஸ். இந்த சைடு என்ன வரும்? கிராஸ். இந்த இடம் என்ன ஆகும்? டாட். இப்போ நல்லா கவனிங்க. இது வந்து நம்மளோட ஒயர்லேருந்து வந்த ஃபீல்டு. ஓகே, ஒயர்லேருந்து வந்த ஃபீல்டை பி வெக்டார்னு போடுறேன். நீங்கள் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள். கரண்ட் இன்க்ரீஸ் ஆக இந்த லூப்புக்குள்ளே போகிறதுக்கு டாட்டாக கிராஸா? பி வெக்டார் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? பி வெக்டார் இஸ் இன்க்ரீஸிங். சேம் டைரக்ஷன். ஏன்னா கரண்ட் மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்? ஃபீல்ட் லைன்ஸோட மேக்னிடியூடும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கரண்ட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபீல்ட் லைன்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இட் வில் ட்ரைஸ் டு கம் அவுட். ஓகே, அப்போ வெளியில் வர்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகணும்னா உள்ளே போகிறது ஷுட் பி கிரியேட்டட். திஸ் இஸ் த டைரக்ஷன் ஃபார் what? Induced field. புரியுதா இல்லையா? உள்ளே பார்த்து போகணும் இன்டியூஸ்ட் ஃபீல்ட். அப்போ கரண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கணும்? கரண்ட் ஷுட் பி இன் வாட் டைரக்ஷன்? இப்படி தானே? clockwise. you are able to get this is the induced field. உள்ளே பார்த்து போகணும். யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? everyone is able to understand here? ஓகே, சரி. அதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். இதுக்கு யார் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இதில் முக்கால்வாசி பேர் தப்பு பண்ணுவீங்க. யார் தப்பு பண்ணாமல் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். கரண்ட் கேரிங் ஒயர். நம்மக்கிட்ட ஒரு கரண்ட் கேரிங் ஒயர் இருக்குது. கிராஸ் போட்டிருக்கான். இது வந்து என்னோடய லூப். இது என்னோட லூப், ட்ரையாங்குலர் லூப். அண்ட் திஸ் இஸ் வாட்? கிராஸ் போட்டிருக்கேன். என்னது? ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கரண்ட்டு உள்ளே பார்த்து போகுதுப்பா. கரண்ட் உள்ளே பார்த்து போச்சுன்னா பர்பண்டிகுலர் டு த காயில் உள்ளே பார்த்து போகுது. அப்போ கரண்ட் எந்த டைரக்ஷனில் இன்டியூஸ்டு ஃபீல்டு எந்த டைரக்ஷன்? கரண்ட் உள்ளே பார்த்து போகுது. ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்ளை பண்ணுங்கள். Now the question is, what is the direction of induced current? Hey, come on, yes. இப்போ 2 பேர் லைவில் இருக்கீங்க. ட்ரை டு ஆன்சர். எஸ், கமான்.
Hey, come on, yes. சரி, இப்போ என்னன்னா, சரி நம்மளுக்கு வந்து கரண்ட் உள்ளே பார்த்து போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஜென்ரேட் ஆனது வில் பி இன் த பிளேன் ஆஃப் த காயில். இப்போ வாட் இஸ் த ஃப்ளக்ஸோட டெஃபினேஷன்? ஃபையோட டெஃபினேஷன் என்னது? வாட் இஸ் த ஃபை? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட டெஃபினேஷன் என்னது? நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ அ ஏரியா வழியாக போகணும். இந்த ட்ரையாங்கிள் பார்த்துருக்குல்ல, இந்த ட்ரையாங்குலர் பார்த்துக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபீல்ட் லைன்ஸ் போகுதா என்ன? இந்த காயில் வந்து உள்ளே பார்த்து கரண்ட் போயிட்டுருக்கு. பட் இந்த ஃபீல்ட் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆனது எல்லாமே எப்படி இருக்குது? அலாங் த பிளேன் ஆஃப் த ட்ரையாங்குலர் லூப். உள்ளே பார்த்து எந்த ஃபீல்ட் லைன்ஸுமே போகலை. ஸோ வாட் இஸ் த இனிஷியல் ஃப்ளக்ஸ்? 0. புரியுதா இல்லையா? கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? கரண்ட் இஸ் இன்க்ரீஸ். கரண்ட் இன்க்ரீஸ் ஆனால் என்ன, டிக்ரீஸ் ஆனால் என்ன? நம்மளுக்கு என்ன ஆனாலும் ஃப்ளக்ஸ், இனிஷியல் ஃப்ளக்ஸ் அண்ட் ஃபைனல் ஃப்ளக்ஸ் ரெண்டுமே 0. சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸே இல்லை. ஏன்னா ஃபீல்ட் லைன்ஸ் இஸ் பாசிங், நோ ஃபீல்ட் லைன்ஸ் இஸ் பாசிங். இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். எஸ் கமான், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். லெட்ஸ் see யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க பார்க்கலாம். இது வந்து ஒரு கரண்ட் கேரிங் காயில். யூ ஆர் ஏபிள் டு see this is a wire. மேலே பார்த்து கரண்ட் கேரிங் பண்ணிகிட்ருக்கு. என்கிட்ட ஒரு ரெக்டாங்குலர் லூப் இருக்குது. ஒரு ரெக்டாங்குலர் லூப் இஸ் தேர் adjacent to the current carrying straight wire. If it is rotated about an axis passing through one of its sides. ரொட்டேட் பண்ணும்போது ஒரு சைட் ஆஃப் த இதில் கரண்ட் கேரிங் லூப் இப்படி இருந்தால் என்ன ஆகும்? இந்த திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த சைடு, கரெக்டாக? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சைட். இட் இஸ் கோயிங் டு ரொட்டேட். ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட் இன் த லூப். ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட் இன் த லூப். முதல்ல கரண்ட் இன்டியூஸ் ஆகுமான்றதை கண்டுபிடிக்கணும். அதாவது ஜஸ்ட் இந்த ஒயருக்கு பக்கத்தில் போகுது. வாட் இஸ் த இன்டியூஸ்டு ஃபீல்ட் இயர்? ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்ளை பண்ணுங்கள். மேலே பார்த்து கரண்ட்டு, ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். உள்ள டாட் வருமா கிராஸ் வருமா? கிராஸ். இந்த சைடு என்ன வரும்? டாட் வரும். ஃபீல்ட் லைன்ஸ். ஏன்னா இது வெளியில் பார்த்து வரும் இந்த சைடு, இது உள்ளே பார்த்து போகுது, ரைட்டா? ஸோ லூப் இஸ் ரொட்டேட்டட் அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ ஒன் ஆஃப் த சைட்ஸ். ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் இது. இங்கே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அந்த ஒயர்லேருந்து அவே பார்த்து போக போக ஃபீல்டு குறைஞ்சிக்கிட்டே போகுமா? ஒரு ஒயரில் இருந்து இஃப் யூ மூவ் அவே ஃப்ரம் த ஒயர், இஃப் யூ ட்ரை டு மூவ் அவே ஃப்ரம் த ஒயர், மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகிட்டே வரும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். என்ன தான் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இங்கே ரொட்டேட் ஆகும்போது ஃப்ளக்ஸு மாறுதா இல்லையா? லெட்ஸ் டேக் இனிஷியலி சம் ஃப்ளக்ஸ். இங்கே கரண்ட்டு மாறல, நல்லா கவனிங்க. நம்ம அப்ளை பண்ண கரண்ட் வந்து என்னது? ஜஸ்ட் அ கரண்ட் கேரிங் ஒயர். இந்த கரண்ட் நம்ம அனுப்பணும்ல, இந்த அனுப்பின கரண்ட்டில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் கரண்ட். எதுவுமே இங்கே கொஷினில் கொடுக்கல பாருங்கள். ஜஸ்ட் இட்ஸ் அ கரண்ட் கேரிங் லூப், கரண்ட் கேரிங் ஒயர். கரண்ட்டு கான்ஸ்டண்ட்டாக வேரியபிளான்னு கொடுக்கலாம். அப்போ நம்ம கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். ஸோ ரொட்டேட் ஆகும்போது உள்ளே பார்த்து ஃபீல்ட் லைன்ஸ் போகுது. இனிஷியல் ஃப்ளக்ஸும் ஃபைனல் ஃப்ளக்ஸும் என்னது? கான்ஸ்டன்ட். ஸோ தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். அதனால் நம்மளால் இங்கே என்ன சொல்ல முடியும்? we can say induced current will be 0. induced current எந்த ஒரு கரண்ட்டும் அந்த லூப்பில் க்ரியேட் ஆகுது. நீங்கள் கேட்கலாம், சார் நம்ம ஒரு ரொட்டேட்டிங் கேஸ் படித்தோமே, அது என்னது அப்படின்னு. ஸோ அது என்ன அப்படின்னா, அது வந்து டிஃப்ரெண்ட்டான கேஸு. அது என்ன கேஸ் அப்படின்னா, காயிலில் இப்படி இங்கே வந்து இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஃபார்மிங் சர்க்குலர் லூப்ஸ். இயர் பி ஃபார்ம்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்ம்ஸ் வாட்? சர்க்குலர் லூப்ஸ். கரெக்டாக இல்லையா? ஆனால் நம்ம அப்போ படித்த கேஸ் என்னென்னா, ஃபீல்டு உள்ளே பார்த்து போகும். கான்ஸ்டன்ட்னே சொல்லியிருந்தான், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருந்தான். பட் ஆனால் அந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகும். அப்போ தான் டீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டீன்னு வரும். ஆனால் இது அந்த கேஸ் கிடையாது. திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ். திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ். புரியுதா இல்லையா? இது டிஃப்ரெண்ட் கேஸு, இது தனி டிஃப்ரெண்ட் கேஸ். சரி, இப்போ லாஸ்ட்டு வில் மூவ் ஆன்.
இப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள், 2 loops are facing each other. 2 loops are facing each other. 2 loop நேருக்கு நேர் பார்க்குதா. State whether the loops will attract each other or repel each other when I is increased. When I is increased, you need to say whether they will attract or repel each other. இப்போ நல்லா கவனிங்க, இந்த லூப்பில் கரண்ட் இப்படி போய் வருது தெரியுதா. current is going in this direction. இப்படி போய் இப்படி வருது. இந்த ஒரு லூப், this is loop 1, this is loop 2. இதில் கரண்ட் இப்படி போய் வந்துட்டுருக்கு. இப்போ கொஸ்டின் என்னென்னா, யூ டெல் மீ, I1 வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். I1 இன்க்ரீஸ் பண்ணோன்னா என்ன ஆகும்? இது வந்து சரி, ப்ராப்ளமை வந்து கொஞ்சம் கிளியராக கொடுக்கணும். அவன் கிளியராக கொடுக்கல. என்னென்னா, ப்ராப்ளம் அப்சர்வர் எந்த சைட் இருக்காருன்னு சொல்லணும். ஓகே, இல்லைனா சிம்பிளாக எடுத்துக்கோங்க. லெட்ஸ் டேக் இட்ஸ் வெரி வெரி சிம்பிள், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். இப்போ கரண்ட் வந்து I1 ஏதோ ஒரு டைரக்ஷன் போயிட்டுருக்கு, கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக. நீங்கள் இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் மாதிரி தெரியும், இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் மாதிரி தெரியும். ஓகே, இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன். சரி, நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, கரண்ட்டுக்கு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்றது பிரச்சனை இல்லை. எனிவே I1 இஸ் இன்க்ரீஸிங். I1 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நான் இப்படி போடுறேன் ஃபீல்ட் லைன்ஸ். இப்போ I1 க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே லூப் ஃபார்ம் பண்ணுமா? I1 இன்க்ரீஸ் ஆக ஆக the field lines passing through the 2, I1 increase ஆக ஆக field lines passing through that will increase or decrease. I1 நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்ப்பா, கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போது field lines passing through the I1 இன்க்ரீஸ் பண்ணனா this will affect what? I1 is going to increase. இது எதை அஃபெக்ட் பண்ணும்? I1 இன்க்ரீஸ் பண்ணுறேன், the flux passing through the second coil will increase. கரெக்டாக இல்லையா? I1 I am increasing, thereby the flux passing through the second coil will increase. அப்போ என்னென்னா, ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சைடு என்னது நார்த் போல்னு வச்சுக்கோங்க, இந்த சைடு என்ன ஆகும் நார்த் போல் கிரியேட் ஆகும், such that it will be repulsive will be created. புரியுதா இல்லையா? நான் சொல்கிற பாயிண்ட் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ I1 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க கொஸ்டினில், இட் இஸ் வெரி கிளியர். இப்போ I1 இன்க்ரீஸ் பண்ணுறனால ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த, நான் இந்த டைரக்ஷன் போட்டுக்கிறேன், ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த 2 will also increase or decrease? இன்க்ரீஸ். அப்படி இன்க்ரீஸ் ஆகிறது விரும்புமா? விரும்பாது. இப்போ இது நார்த் போலாக இருந்தால் இதுவும் நார்த் போல். ஸோ அப்போ என்ன ஆகும்? தேர் வில் பி a repulsive force will be there acting on both. இதே வந்து இது சவுத் போல்னு நான் எடுத்திருந்தேன்னா இதுவும் என்னவாக இருக்கும்? சவுத் போல். ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் நார்த் ஆர் நார்த், சவுத் ஆர் சவுத், பட் இட்ஸ் கோயிங் டு பி ரிப்பல்சிவ். நான் சொல்ல வர பாயிண்ட் புரியுதா? நார்த் நார்த்தான்னு தெரியாது, சவுத் சவுத்தான்னு தெரியாது. ஏன்னா இங்கே வந்து எந்த டைரக்ஷன்லேருந்து பார்க்குறோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸ்ட்ரா சம் எஃபர்ட் இஸ் தேர். ஸோ எனிவே இட்ஸ் கோயிங் டு பி ரிப்பல்சிவ். கரண்ட் இன்க்ரீஸ் ஆக, இதே டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கரண்ட்டு டிக்ரீஸ் ஆச்சுன்னா I1 கரண்ட்டு ரெண்டும் அட்ராக்டிவாக வந்துடும். ஓகேவா? யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்பா? ஸோ ஐ திங்க் எவ்ரி ஒன் இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் டுடேஸ் டிஸ்கஷன். வர்ஷினி ராமகிருஷ்ணன், see, வியூஸ்க்காக we are not doing, okay? So views is not a problem here. நம்மளுக்கு வந்து later on students will come and study, so that's not a problem. இப்போ இல்லைனா நாளைக்கு வந்து படிப்பாங்க. இப்போ கரெக்டாக இல்லையா? வர்ஷினி ராமகிருஷ்ணன் is saying, okay, no problem, that's not a problem. Okay, right pa, bye. We will finish the discussion. Next class we meet tomorrow at the crash course. Bye bye.